நம்ம இந்த பிஜிடிஆர்பியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 6ல இருக்க எம்ப்ரியாலஜி டாபிக் பார்க்க போறோம். அண்ட் நமக்கு நல்லாவே தெரியும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எம்ப்ரியாலஜி பத்தி கொஸ்டின் வராத இயரே கிடையாது. ஸோ தட் அதனால தான் நம்ம ஒரே காரணத்துக்கு இந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னா என்னன்னு பார்ப்போம் அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர். அண்ட் வி நோ தட் மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னா மேல் கேமிட்டோஃபைட் நமக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் as well as அதோட ஃபார்மேஷனை பத்தி படிக்கலாம். அண்ட் தென் மெகாஸ்போரோஜெனிசிஸ் அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபைனலாக ஃபெர்டிலைசேஷனோட நம்ம இந்த செஷனை எண்ட் பண்ணுவோம். நம்ம செஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொஃபசர் அகாடமியில் பிஜிடிஆர்பி பாட்னி உட்பட நம்ம அதர் 13 சப்ஜெக்ட்ல நம்ம கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அட்மிஷன் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நமக்கு தெரியும் ரீப்ரொடக்ஷன்ல 2 டைப் இருக்கு, ஒன்று செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல். ஸோ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த பிளான்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ தட் ஒரு பிளான்ட்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா முக்கியமான ஒரு தேவை என்ன, அங்க கேமிட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ கேமிட்ஸ் இருந்தாதான் அது ஃபர்தரா ஃபியூஷன் ஆகி நமக்கு ஜைகோட் கொடுக்கும். ஸோ தட் ஃபர்தரா பிளான்டோட டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹியர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் தி கேமிட். அண்ட் தென் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு முக்கியமான தேவைப்படுற ஒரு ஆர்கன் என்னது, அதுதான் நம்ம ஃபிளார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிளான்ட்ல. அண்ட் இந்த ஃபிளார்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ரீப்ரொடக்டிவ் ஷூட்டோட ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் தான் நம்ம ஃபிளார்ஸ் அப்படின்றத நம்ம சொல்றோம். அண்ட் இந்த ஃபிளார்ஸ் வந்து முதல் பிளான்ட்ல எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எங்க இருந்து அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சூட் ஏபெக்ஸஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் ஆகுது. பட் அது டைரக்டா ஜென்ரேட் ஆகாது, அதுக்கு ஒரு ட்ரிகர் வேணும். ஸோ அந்த ட்ரிகரை கொடுக்கறது யாரு, இங்க பிளே பண்ற ஹார்மோன் தான் அந்த ட்ரிகர் கொடுக்குது. ஸோ அப்படிங்கிற ட்ரிகரை கொடுக்கறதுனால போத் பிசியாலஜிக்கலாகவும் சரி மார்பாலஜிக்கலாகவும் சரி அங்க சூட் ஏபெக்ஸஸ்ல சேஞ்ச் நடக்குது. அப்படி சேஞ்ச் ஆகி நமக்கு சூட் ஏபெக்ஸ் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ளாரசன்ஸா மாறுது. ஆஸ் யூ நோ இன்ஃப்ளாரசன்ஸ்னா என்னது, ஃபிளாரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த பிளான்ட் நம்ம இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அதாவது சூட் ஏபெக்ஸஸ் தான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்ஃப்ளாரசன்ஸா மாறுது. அண்ட் அதுல இருந்து தான் நமக்கு ஃபிளாரல் ப்ரீமாடியா கிடைக்குது. அதாவது ப்ரீமாடியா இந்த சென்ஸ் அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஃபிளாருக்கு ஒரு சின்ன குட்டி மாதிரி அப்படின்றத ஃபிளாரல் ப்ரீமாடியா அப்படின்னு சொல்றோம். ஃபர்தரா இந்த ஃபிளாரல் ப்ரீமாடியா தான் ஒரு பட், அதாவது மொட்டு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மொட்டு அது ஃபார்ம் ஆகுறது இந்த ஃபிளாரல் ப்ரீமாடியால இருந்து தான். அண்ட் ஃபர்தரா இந்த ஃபிளாரல் ப்ரீமாடியால இருந்து தான் நமக்கு ஆந்தசிஸ், அதாவது ஃபிளார் ஓப்பனிங் இருக்குல்ல, அதை தான் நம்ம ஆந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது நமக்கு நடந்து ஃபிளார்ஸ்ல ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம அடுத்து ஃபிளார்ஸோட பார்ட்ஸ் மேஜர் நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த எல்லா மேஜர் பார்ட்ஸுமே எங்க பிளான்ட்ல அந்த ஃபிளார்ல ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா அது நம்ம ஒரு தளம் மாதிரி சொல்லலாம். அந்த தளத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தலாமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரொம்ப பிராடான பேஸ் இருக்கும். அண்ட் அதுல தான் அந்த மேஜரா நமக்கு தேவையான பார்ட்ஸோட 4 ஃபிளார்ஸோட பார்ட்ஸ் உருவாகும். அது என்னென்னது அப்படின்னு பார்த்தோம்னா செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமன்ஸ் அண்ட் கார்பல்ஸ். அண்ட் செப்பல்ஸ்னா என்னது, நம்ம கேலிக்ஸ் அப்படின்னு இன்னொரு நேமும் சொல்லுவோம். பெட்டல்ஸ் கொரலான்னு சொல்லுவோம். ஸ்டேமன் ஆண்ட்ரிஷியம், அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் தி ஃபிளார், அதுதான் ஸ்டேமன்ஸ். அண்ட் தென் கார்பல் என்னென்ன சேரும், ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி எல்லாமே சேர்ந்து நம்ம கார்பல் அப்படின்னு சொல்றோம். அதுதான் கைனோஷியம், அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் தி ஃபிளார். அண்ட் இந்த 4லயுமே நமக்கு 2 எசென்சியல் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் 2 நான் எசென்சியல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இது எசென்சியல் சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதுதான் பிளான்ட்லயே அந்த ரீப்ரொடக்ஷன் பார்ட் ப்ராசஸ்க்கு ரொம்பவே முக்கியமா எசென்சியலா தேவைப்படுறதுனால நம்ம எசென்சியல் ஃபிளாரல் ஆர்கன் அப்படின்னு சொல்றோம். எதை, ஸ்டேமன் அண்ட் கார்பல், அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டி தான் நம்ம எசென்சியல் ஃபிளாரல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். வேற செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் வந்து நம்ம நான் எசென்சியல் சொல்றோம். ஏன் அதை நான் எசென்சியல் சொல்றோம்னா அதுக்கு ரீப்ரொடக்ஷன்ல டைரக்டா கிடையாது, பட் அதை சப்போர்ட் பண்ணும். லைக் பெட்டல்ஸ் கலர்ஃபுல்லா இருக்கனால நம்ம பீஸ் அட்ராக்ட் பண்ணலாம் ஃபார் பாலினேஷன். ஸோ அந்த மாதிரி டைப்பா இருக்கிறதுனால நம்ம வந்து செப்பல்ஸையும் பெட்டல்ஸையும் நான் எசென்சியல் ஃபிளாரல் ஆர்கன்ஸ் சொல்றோம். இதை நம்ம அசசரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம ஃபர்தரா இப்போ ஸ்டேமனோட ரீப்ரொடக்டிவ், அதாவது ஸ்டேமன் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்த்த பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். அண்ட் இதை தான் என்னன்னு சொல்லுவோம் மைக்ரோஸ்போரோஃபில், அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் நம்ம மைக்ரோஸ்போரோஃபிலும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் மெகாஸ்போரோஃபிலும் சொல்றோம் பேஸ்ட் ஆன் இட் சைஸ். ஸோ இந்த மைக்ரோஸ்போரோஃபிலுக்கு மேஜரா 2 பார்ட் இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிலமெண்ட் அண்ட் ஆந்தர். இதுல இந்த ஃபிலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டியூப் மாதிரி, நம்ம வீட்டுல எப்படி பைப் கனெக்ஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்லாங் அண்ட் ஸ்லெண்டர் அப்படின்னா கொஞ்சம் தின்னாகவும் ரொம்ப நீளமாகவும் இருக்கு. அந்த பார்ட்டை தான் நம்ம வந்து ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அது எப்படி அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னா அதோட கீழ் பகுதி, அதாவது ப்ராக்சிமல் வந்து எங்க அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா தலாமஸ். நம்ம சொன்னோம்ல தலாமஸ்ல இருந்து நம்ம எல்லா ஃபிளாரல் ஆர்கன்ஸும் டெவலப் ஆகுது. ஸோ அந்த ரீஜியன்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபிலமெண்ட்ஸ் வந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அது வந்து தலாமஸ்ல இருக்கலாம், பெட்டல்ஸ்ல இருக்கலாம், ஆரல் ஸ்டெப்பல்ஸ்ல இருக்கலாம். ஓகே, இங்க நம்ம ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டெப்பல் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க நம்ம வாய்ப்பு இருக்கு. ஸோ டெப்பல் அப்படின்னா என்னன்றது நம்ம ஆன்சர் சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்ப்போம். எஸ், டெப்பல் அப்படின்னா பெட்டல்ஸும் செப்பல்ஸும்
தனியா டிஃபரன்ஷியேட் ஆகாம ஒரே மாதிரி ஃபியூஸ் ஆகி இருந்தா அதை தான் நம்ம டெப்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆந்தர் வந்து அதோட ப்ராக்சிமல் சைட்ல எங்க அட்டாச் ஆயிருக்கும்? தலாமஸ்ல, பெட்டல்ஸ்ல அல்லது டெப்பல்ஸ்ல. நம்ம பார்த்தோமே டெப்பல்ஸ்னா என்னது? செப்பல்ஸும் பெட்டல்ஸும் பிரிக்க முடியாம அன்டிஃபரன்ஷியேட்டடா இருந்தா அதை நம்ம டெப்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் அதே மாதிரி அதோட ப்ராக்சிமல் சைட்ல அது தலாமஸ் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அதோட ஃப்ரண்ட் ரீஜன்ல எங்க அட்டாச் ஆயிருக்கும்னா அந்த ரீஜன் தான் ஆந்தர் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஆந்தர் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ப்ராடராகவும் நாப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா இதுதான் அந்த நம்ம சொல்ற அந்த ஆந்தர். நாப் லைக் அப்படின்னா ஒரு முகடு மாதிரி, ஒரு மேடு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஆந்தர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பிளான்ட்டோட ஃபெர்டைல் பார்ட். மற்ற அந்த அந்த ஆந்தர்ல இருக்க ஒரே ஃபெர்டைல் பார்ட்டே நம்ம இதுதான் சொல்ல முடியும். இதுல 2 லோப் இருக்கும், அதாவது 2 ரூம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மேஜரா இதுல 2 ரூம் இருக்கு. அண்ட் இந்த 2 ரூமுமே ஒரு நடுவில் ஒரு செவரால செப்பரேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த செவர்ல தான் இருக்கிறது வந்து கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். அண்ட் மற்ற எல்லா பார்ட்டுமே அந்த ஆந்தர்ல வந்து ஃபெர்டைல் பார்ட்டா இருக்கும். அண்ட் இந்த கனெக்டிவ் பார்ட், அந்த சென்டர்ல இருக்க பார்ட் மட்டும் ஸ்டெரைலா இருக்கும், அதாவது மலட்டுத்தன்மை உள்ள செல்ஸ். அதுதான் பேரன்கைமேட்டஸ் ஸ்டெரைல் செல்ஸ் தான் அந்த கனெக்டிவ் ரீஜன்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். அண்ட் இந்த கனெக்டிவ் ரீஜன்ஸ்ல வாஸ்குலர் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். இங்க வாஸ்குலர் ஸ்டாண்ட்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதோட பேசேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த வாஸ்குலர் ஸ்டாண்ட்ஸ் மூலமா தான் நமக்கு ஃபர்தரா நடக்க போகுது. ஆஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த 2 ரூம் இருக்கு அண்ட் அதுல 4 குட்டி ரூம் இருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் அதை வச்சு நம்ம ஸ்ட்ரக்சர் ஈஸியா படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அது பைலோப். பைலோப்னா நாம சொன்ன மாதிரி 2 மேஜரான 2 ரூம், இந்த சைடு ஒன்னு, நடுவில் அதாவது சென்டர்ல பிரிச்சிங்கன்னா லெஃப்ட் சைடு ஒன்னு ரைட் சைடு ஒன்னு அப்படின்ற மாதிரி 2 பைலோப் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அண்ட் தென் டெட்ராகோனல் அப்படின்னா 4 எட்ஜஸ் அதுக்கு இருக்கு. அண்ட் ஒரு சேம்பர்லையும் 2, அதாவது ஒரு லோப்லையும் 2 சேம்பர் இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை சேம்பர் இருக்கு? அதுல 4 சேம்பர். மொத்தம் நமக்கு 2 லோப் இருக்கு அண்ட் 4 சேம்பர்ஸ் இருக்கு. சோ தட் இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? டெட்ராஸ்பொராஞ்சியேட். டெட்ரானா என்னது? நமக்கு 4. சோ டெட்ராஸ்பொராஞ்சியேட்னா 4 ஸ்பொராஞ்சியம் இதுல இருக்கு. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதை வந்து நடுவுல ஒரு ஷாலோ குரூவ்ஸ், அதாவது ஒரு ஸ்டெரைல் செல்ஸ் பாஸ் ஆகும். அதுதான் நம்ம வந்து நான் பேரன்கைமேட்டஸ் நேச்சர் அப்படின்னு சொன்னோம். அண்ட் இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியோட அவுட்டர் ரீஜன்ஸ்ல எபிடெர்மிஸ் பிரசன்டா இருக்கும். அதுதான் இருக்காலே அவுட்டர் மோஸ்ட் வால் ஃபார் திஸ் மைக்ரோஸ்பொராஞ்சியா. அண்ட் அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியாக்கு வெளியே இருக்கிறதா நம்ம எபிடெர்மிஸ் பார்த்தோம். ஸோ அதுக்குள்ள இருக்க மற்ற எல்லா செல்ஸையும் நம்ம ஹைப்போடெர்மல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் தென் இந்த ஹைப்போடெர்மல் செல்ஸ் தான் ஃபர்தரா நமக்கு டிஃபரன்ஷியேட் ஆகி நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி இதுல யூஸ் பராஞ்சியேட் அப்படின்னு ஒரு வேர்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பராஞ்சியேட்னா என்ன இருக்கா? எனி கெஸ்? யூஸ் பராஞ்சியேட் அப்படின்னா என்ன? அதுவுமே நம்ம போலன் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வந்து இப்படி கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. யூஸ் பராஞ்சியேட் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஹைப்போடர்மலா வந்து ஆர்கோஸ்போரியல் செல்ஸ்ல இருந்து யூஸ் பராஞ்சியேட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம், அது என்ன காரணம் அப்படின்னு சொல்றோம். யூஸ் பராஞ்சியேட் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரே ஒரு டைப் ஆஃப் செல்ஸ்ல இருந்து மட்டுமே வளர்ந்து டிஃபரன்ஷியேட் ஆகி வந்தா அதை தான் நம்ம யூஸ் பராஞ்சியேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க மைக்ரோஸ்பொராஞ்சி எதுல இருந்து டெவலப் ஆகி வருது? ஆர்கோஸ்போரியல் செல்ஸ்ல இருந்து மட்டும்தான் டெவலப் ஆகி இருந்து வரதுனால அதை நம்ம யூஸ் பராஞ்சியேட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த ஆர்கோஸ்போரியல் செல்ஸ் எப்படி டிவைட் ஆகும்னா பெரிக்ளைனலா டிவைட் ஆகும். நம்ம பெரிக்ளைனல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம மிளகாவை நேரா கீறினா அது ஆன்டிக்ளைனல், அதே மிளகாவை நடுவில் 2ஆ வெட்டினா அது பெரிக்ளைனல். ஸோ இந்த ஆர்கோஸ்போரியல் செல்ஸ் எப்படி பிரியும்னா பெரிக்ளைனலா அது டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா அவுட்டர்ல பேரட்டல் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம் அண்ட் இன்னர் ஸ்போரோஜினஸ் செல்ஸ். அதாவது ஒரு ஆர்கோஸ்போரியல் செல்ஸ் ஒரு பெரிக்ளைனல் டிவிஷன் நடந்து பேரட்டல் செல்ஸ் ஆகவும் அண்ட் ஸ்போரோஜினஸ் செல்ஸ் ஆகவும் மாறிடுது. அப்புறம் இந்த பேரட்டல் செல்ஸ் தான் திருப்பி பெரிக்ளைனல் டிவிஷன் நடந்து மைக்ரோஸ்பொராஞ்சியல் வால் ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ள மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கும் அண்ட் அதோட ப்ரொடெக்ஷன் அண்ட் அதர் பர்பஸ்க்கு வால் ஃபார்மேஷன் வந்து இந்த பேரட்டல் செல்ஸ்ல இருந்து தான் வரும். அதுல நமக்கு 4 மேஜரான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அது என்னன்னு அப்படின்னா எண்டோதீசியம், அதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர், அதாவது எபிடெர்மிஸ்ன்ற மாதிரி எண்டோதீசியம். மிடில் லேயர், இந்த மிடில் லேயர்ஸ் மற்ற எல்லாமே ஒரு சிங்கிள் லேயரா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் மிடில் லேயர்ஸ் மட்டும் டிஃபரெண்ட் 1 to 3 லேயர்ஸ் நம்ம பார்க்க முடியும் மிடில் லேயர்ஸ்ல. அண்ட் தென் கடைசியாக தான் டாபிட்டம். அண்ட் மீ நோ தட் டாபிட்டமோட ரோல் என்னது? டெவலப்பிங் மைக்ரோஸ்போருக்கு இங்க நியூட்ரிஷன் சப்ளை பண்றது இந்த டாபிட்டமோட ரோல் தான். இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மைக்ரோஸ்பொராஞ்சியம் வந்து எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? ஒரு சிலிண்ட்ரிக்கல் சாக் லைக் ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும் அண்ட் 4% இருக்கும் நமக்கு 2 லோப்ல. அண்ட் அதுல வந்து நமக்கு என்ன பார்க்கலாம்? அவுட்டர் வால் அண்ட் இன்னர் ஹோமோஜினஸ் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. ஸோ இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல இருந்தா ஃபர்தர் டெவலப்மெண்ட் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் ஃபார் த மைக்ரோஸ்போர் டெவலப்மெண்ட். அண்ட் அவுட்டர் வால்ல இருந்தா அது தனியா டிவைட் ஆகி நமக்கு எண்டோதீசியம், டாபிட்டம், மிடில் லேயர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எத்தனை லேயர் இருக்கு? ஃபர்ஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் எபிடெர்மிஸ். அதுக்கு அடுத்து அந்த எபிடெர்மிஸ் ஒரு சிங்கிள் லேயரா தான் இருக்கும். அதுக்கு அப்படியே சப் எபிடெர்மலா பிரசன்டா இருக்கிறதா நமக்கு எண்டோதீசியம்.
அண்ட் அதுக்கப்புறம் ஒன்னுல இருந்து 3 லேயர்ஸ் வரைக்கும் இருக்குல்ல அந்த மிடில் லேயர்ஸ். அண்ட் கடைசியில நமக்கு வரதான் டாபிட்டம் ஃபார் தி நியூட்ரிட்டிவ் ரோல். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட் லேயர் அதாவது எபிடமிஸும் எண்டோதீசியமும் அதோட மேஜர் ரோல் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன், பிளான்ட்டுக்கு அதாவது வளர்ந்து கொண்டிருக்க அந்த ஆந்தருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. அண்ட் டெசிஷன்ஸ் டைம் அதாவது மெச்சூரான ஆந்தர்ல அது உடஞ்சு வெளியே போலனை செக்ரீட் பண்ண டிஸ்ட்ரிபியூட் பண்ற போது அந்த டைம்லயும் தேவைப்படுறது இந்த எபிடமிஸ் அண்ட் எண்டோதீசியம் தான். அண்ட் ஆல்சோ இதுல ரொம்ப முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எண்டோதீசியம்லையும் டெபிட்டம் அதாவது செகண்ட் லேயர்லையும் கடைசி லேயர்லையும் செல்ஸ் கொஞ்சம் லார்ஜா இருக்கும். அண்ட் டெபிட்டமோட செல்ஸ் லார்ஜா இருக்கிறது ரீசன் என்னன்னு தெரியும், அதுக்கு நிறைய நியூட்ரிட்டிவ் சப்ளை கொடுக்கணும். ஸோ தட் அது நம்ம லார்ஜா தான் இருக்கணும் காரணம். அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ஒரே ஒரு நடுவில் போற அந்த குரூவ் மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்டெரைலா இருக்கும். ஸோ அந்த ரீஜனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாமியம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா லைன் ஆஃப் டெசிஷன்ஸ். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப மெச்சூர் ஆக அப்புறம் அது ரொம்ப தின்னாகி அது உடஞ்சுதான் உள்ள இருந்து போலன்ஸ் எல்லாம் நமக்கு வெளியே செக்ரிகேட் ஆகும். அண்ட் மெச்சூர் அதை நம்ம இது மிடில் லேயர்ஸோட ரோல் என்ன அப்படின்னா அது ஆந்தர் மெச்சூர் ஆகும்போது ஸ்ரிவல் அப்படின்ற போது என்ன லூஸ் ஆயிடும், செல்ஸ் எல்லாம் ரொம்ப லூஸ் ஆகி உடஞ்சிரும். அப்படி உடைகிறதுனால உள்ள இருக்க மெச்சூர் ஆந்தர் எல்லாம் வெளியே வந்து ஃபார் பாலினேஷனுக்கு வெளியே போயிருது நமக்கு. அண்ட் தென் கேபிட்டல் செல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கொஞ்சம் லார்ஜ் சைஸ்ல தான் இருக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நியூட்ரிட்டிவ் சப்ளை கொடுக்கணும். ஸோ தட் அது லார்ஜ் இன் சைஸ்ல தான் இருக்கணும். அப்படி லார்ஜ் இன் சைஸ்ல இருந்தால் என்னென்ன இருக்கும், டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும் அண்ட் ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் அங்கே பிரசன்ட் ஆயிருக்கு. அது எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா ரேடியலா டிவைட் ஆகுது. இதே மாதிரி ரேடியல் டிவிஷன் நம்ம பிளான்ட்லையும் பார்த்துருப்போம். அது செகண்டரி டிவிஷன் செகண்டரி க்ரோத் நடக்கும் போது என்ன ஆகும், ரேடியல் க்ரோத் தான் நடக்கும். ஸோ தட் என்ன ஆகும், கிரித் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது டயாமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் தென் இங்க நம்ம டெபிட்டல் செல்ஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸா பார்க்கலாம். ஒன்னு அமீபாய்ட் டெபிட்டல் செல்ஸ் பார்க்கலாம், இன்னொன்னு வந்து செக்ரேட்டரி டைப். ரெண்டு டைப் நம்ம பார்க்க முடியும். இந்த அமீபாய்ட் டைப்புக்கும் செக்ரேட்டரி டைப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த அமீபாய்ட் டைப் என்ன ஆகும்னா அதுல இருக்க டெபிட்டம் செல்ஸ் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஃபியூஸ் ஆகிடும், ஒன்னா சேர்ந்து பிளாஸ்மோடியம் அப்படின்றத அந்த ஃபார்ம் பண்ணிடும். இந்த பிளாஸ்மோடியம் ஃபார்ம் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த டெபிட்டல் செல்ஸ்ல இருக்க அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ் நடுவில் ஊடுருவி போகும், அதாவது ரெண்டு ஸ்போரோஜினஸ் செல்ஸ்க்கு நடுவில் போகுது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கனால நம்ம அமீபா என்ன பண்ணும், ஊடுருவி போறது தானே. ஸோ அதே மாதிரி இதோட ரோல் இருக்கிறதுனால அது அமீபாய்ட் டைப் அப்படின்னு வச்சுட்டாங்க. வேற இன்னொரு டைப் வந்து செக்ரேட்டரி டைப். அது என்ன பண்ணும், டெபிட்டல் செல்ஸோட அந்த சப்ஸ்டன்ஸை மட்டும் செக்ரேட் பண்ணி அதை ஸ்போரோஜினஸ் செல்ஸ்க்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதான் செக்ரேட்டரி டைப். ஸோ ரெண்டு டைப் இருக்கு, நல்லா வச்சுக்கோங்க. கேபிட்டல் செல்ஸ்ல ஒன்னு அமீபாய்ட் டைப் அண்ட் தென் செக்ரேட்டரி டைப், ரெண்டு டைப் இருக்கு நமக்கு மொத்தம். ஆனால் அல்டிமேட்டா அமீபாய்ட் டைப் ஆகவும் இருந்தாலும் சரி, செக்ரேட்டரி டைப் ஆக இருந்தாலும் சரி, ஃபர்தரா ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லது இந்த மைக்ரோஸ்போர் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அது டீஜெனரேட் ஆகிடும். ஏன் அப்படின்னா அதோட நியூட்ரியன் சப்ளைஸ் எல்லாமே அந்த வளர்ந்து கூடிய இருக்க மைக்ரோஸ்போர் கொடுத்துருது. ஸோ தட் அது நேச்சுரலாகவே டீஜெனரேட் ஆயிடும் டேஸ் ஆகாது. ஆஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டெபிட்டமோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன, அதுதான் அதாவது வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போராக இருந்தாலும் சரி, அதே நம்ம மெகாஸ்போர்ல நம்ம ஃபாதரா பார்ப்போம். ஸோ அந்த இடத்துலயுமே அதை ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் அந்த ஜைகோட்டுக்கு சப்ளை பண்ற நரிஷ்மெண்டாக இருந்தாலும் சரி, அதை கொடுக்கறது யாரு, டெபிட்டம்க்கு தான் நமக்கு நரிஷ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் இது இன்னொன்னும் ப்ரொடியூஸ் பண்ணும் டெபிட்டல் லேயர், அது என்னன்னா யுபிட்ஸ் கிரானுலா அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா இது லிப்பிட்ல ரொம்ப ரிச்சா இருக்கும் இந்த யுபிட்ஸ் பாடிஸ். ஆல்சோ நம்ம ஃபர்தரா கடைசியில பார்த்து என்ன சொல்லியிருக்கோம், என்சைம் செக்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் டெபிட்டம். பட் டெபிட்டல் வந்து எதுக்கு என்சைம் செக்ரீட் பண்ணணும் அண்ட் வேற என்ன என்சைம் செக்ரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கேலேஸ் அப்படின்ற என்சைம் கேலோஸ் அப்படின்ற என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேலேஸ் தான் போலன், அதாவது நம்ம அடுத்து ஃபர்தரா பார்ப்போம், போலன் டெட்ராய்டு ஃபார்ம் பண்ணி அதை சுத்தி கேலோஸ் வால் ஃபார்ம் பண்ணிருக்கு. அந்த கேலோஸ் வார்ம் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆனாதான் ஃபர்தரா போலன் வந்து வெளியே வரும். ஸோ அந்த போலன் வந்து ஃபர்தரா அந்த டீஜெனரேட் ஆகி அந்த கேலோஸ் லேயர்ல வந்து டிஸ்இன்டகிரேட் பண்றதுக்கு ஒரே மேஜர் ரோல் பண்றது இந்த கேலோஸ் அப்படின்ற என்சைம் தான். அண்ட் அதை கொடுக்கறது யாரா, டெபிட்டம் தான் அதையும் கொடுக்குது. அப்ப டெபிட்டம் வந்து எப்படி நம்ம அம்மா மாதிரி தான் டெபிட்டம்னு சொல்லலாம். ஏன்னா அதை வளர்க்கவும் செய்யுது, அஸ் வெல் அஸ் அந்த வெளியே போய் அதை அவுட்டர் வேர்ல்ட பாக்குறதுக்கு தளங்களா இருக்கிற அந்த கேலோஸ் வாலையும் உடச்சு விடுறது. எப்படி உடச்சு விடுது, கேலேஸ் அப்படின்ற என்சைமை ஃபார்ம் பண்ணி உடச்சு விடுறது. அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம என்ன அடுத்து பார்க்க போறோம் அப்படின்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், அதாவது போலனோட டெவலப்மெண்ட் அந்த டேர்மை தான் நம்ம மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது எதுல இருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அவுட்டர்ல தான் நமக்கு வந்து எண்டோதிசியம் அந்த இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. இன்னர்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த சாக்ஸ்குள்ள ஸ்போரோஜினஸ் டிஷ்யூஸ் மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தோமா. ஸோ அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூஸ் மைக்ரோஸ்போர் அது வந்து நம்ம ஃபர்தரா டிவைட் ஆகி என்னவா ஃபார்ம் ஆனது அப்படின்னா போலன் மதர் செல். இங்க ரொம்பவே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், நான் ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ரிப்பீட்டா பார்த்துக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா
ஒரு ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவோட ஃபர்தரா அட்வான்ஸ் ஆகி அல்லது அது டிவைட் ஆகி ஃபார்ம் பண்ற முதல் செல் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு ஒரு ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ மைக்ரோஸ்போர்ல வந்து டிவைட் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுது? முதல் போலன் மதர் செல் தான் ஃபார்ம் ஆகுது. அண்ட் இது என்ன டைப்ல, பிளாய்டையும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது ஹாப்ளாய்டா, டிப்ளாய்ட் கண்டிஷனா, ட்ரிப்ளாய்ட் கண்டிஷனான்னு கூட கேட்கறதுக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. வேற இங்க போலன் மதர் செல் என்ன டைப்? இது ஒரு டிப்ளாய்ட் டைப் ஆஃப் செல். அண்ட் இந்த போலன் மதர் செல் தான் கேலோஸா ஃபார்ம் பண்ணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லேயர், அதாவது அந்த போலன் சுத்தி ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த கேலோஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க மைக்ரோஸ்போர் நடுவில் இருக்க கனெக்ஷனை கட் பண்ணி விடும். ஸோ தட் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு மைக்ரோஸ்போரா மாறுறதுக்கான முக்கியமான ரோல் யார் பண்ணுவோம்? கேலோஸ் தான் பண்ணுது. அண்ட் தென் இந்த தனியா பிரிஞ்சு வந்த அந்த மதர் செல் இருக்குல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் போலன் மதர் செல்ஸா இருக்கு, அதுக்கப்புறம் கேலோஸ்ன்ற லேயர் அதை சுத்தி ஃபார்ம் பண்ணுது. அப்படி ஃபார்ம் பண்றதுனால மற்ற செல்ஸ் வந்து பிரிஞ்சு வந்துருது. அதுக்கப்புறம் அந்த மதர் செல் வந்து ஒரு மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்குது. அப்படி நடக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? ஹாப்ளாய்ட் டெட்ராஜ் மைக்ரோஸ்போர் கிடைக்குது. அதாவது 4 ஹாப்ளாய்ட் மைக்ரோஸ்போர்ஸ் நமக்கு இங்கே கிடைக்குது. அண்ட் இந்த ப்ராசஸ் தான் நம்ம மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ரீகேப் பார்த்தோம்னா ஸ்போரோஜெனிஸ் டிஷ்யூ இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகி நமக்கு போலன் மதர் செல்ல கொடுக்குது. அண்ட் இந்த போலன் மதர் செல் தான் ஃபர்தரா டிவைட் ஆகி நம்ம கேலோஸ் ஃபார்ம் பண்ணி அந்த ஒரு செல்ல செப்பரேட்டா தனித்தனியா பிரிச்சு கொண்டு வந்துருது. அந்த பிரிஞ்ச செல் ஃபர்தரா மியாசிஸ் வந்து ஒரு செல் 4 ஹாப்ளாய்ட் மைக்ரோஸ்போரா மாறிடுது. அண்ட் இங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நீங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா, கேலோஸோட மேடப், அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் பார்த்திருந்தேன் நடுவில் ஒரு கொஸ்டின். அது என்ன அப்படின்னா பீட்டா 1,3 குளூகான். நான் வச்சுக்க வேண்டியது என்னதுன்னா கேலோஸோ எதால மேடப் ஆயிருக்கு அப்படின்னா பீட்டா 1,3 குளுக்கான். அண்ட் ஆல்சோ மைக்ரோஸ்போரோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம்னா அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். அதுல டெட்ராடல் ஐசோபயோட்டல் தான் ரொம்ப மோஸ்டா நம்ம காமனா எல்லா ஆஞ்சியோஸ்போம்ல, அதாவது 80% ஆஃப் ஆஞ்சியோஸ்போம் நம்ம பார்க்கக்கூடியது இந்த டெட்ராடல் டைப் அண்ட் ஐசோபயோட்டல் டைப் தான். அது போக மிச்சம் இருக்கிறது என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தோம்னா டெகுசேட், லீனியர் அண்ட் டி ஷேப்டு டைப் இருக்கும். இது எல்லாமே ஒரு நமக்கு பேசிக்கா ஒரு நாலேஜ் தெரியும். ஏதாவது ஒரு பிளான்ட்ல வந்து ஒரே ஒரு டைப் தான் இருக்க முடியும் அப்படின்னு. ஆனா ரீசெண்டா ஒரு ஸ்டடிஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோலோச்சியா எலகன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பிளான்ட்டுக்கு மட்டும் இந்த 5 டைப் ஆஃப் டெட்ராடுமே அந்த பிளான்ட்ல பார்க்கப்பட்டிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இல்லைங்க. திருப்பி சொல்றேன், ஆஸ்ட்ரோலோச்சியா எலகன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பிளான்ட்ல மட்டும் இந்த 5 டைப் ஆஃப், அதாவது டெட்ராஹெட்ரலும் சரி, ஐசோபயலட்ரல், லீனியர், டி ஷேப், இந்த 5மே அந்த ஒரே ஒரு பிளான்ட்ல மட்டும் ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 4 நியூக்ளியை ஃபார்ம் ஆகுதா, அதாவது அந்த ஒரு மைக்ரோஸ்போர் மியாசிஸ் நடந்து 4 மைக்ரோஸ்போரா நமக்கு ஃபார்ம் பண்ணுது. மதர் செல் வந்து 4 மைக்ரோஸ்போரா ஃபார்ம் பண்ணுது. அந்த 4மே வந்து இங்கே ஃபங்க்ஷனலாவே தான் இருக்கும். ஏன்னா நமக்கு போலன் வந்து எப்பயுமே மெகாஸ்போரோட மைக்ரோஸ்போரோட ப்ரொடக்ஷன் ரொம்ப இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரிசீவிங் இட் டு தி ஸ்டிக்மா, அதாவது அந்த மைக்ரோஸ்போர் போய் அந்த ஸ்டிக்மால போய் லேண்ட் ஆகி அங்கிருந்து ரிசெப்ட் ஆகி உள்ள போலன் டியூப் ஃபார்ம் பண்ற அந்த ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மி. ஸோ தட் நமக்கு நிறைய மைக்ரோஸ்போர் ப்ரொடியூஸ் ஆயிருந்தா அந்த பாசிபிலிட்டி டு ஃபெர்டிலைஸ் வந்து நமக்கு நிறைய அதிகமா இருக்குன்ற ஒரே காரணத்தினால நமக்கு இங்க மைக்ரோஸ்போரோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ரேப்பிடா இருக்கும். ஸோ நமக்கு இங்க 4 நியூக்ளியஸ்மே வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷனலாவே தான் இருக்கு. ஆனால் சைஃபரேசியை இந்த ஒரே ஒரு பிளான்ட்ல மட்டும் இந்த 4 நியூக்ளியஸ்மே ஃபங்க்ஷனலா இருக்காது. வேறாஸ் அது என்ன ஆகும்னா ஒரு மியாசிஸ் நடந்து நமக்கு 4 நியூக்ளியஸ் 4 செல்ஸ் ஃபார்ம் ஆகணுமா, ஆனா இந்த சைஃபரேசியா ஃபேமிலியில மட்டும் ஒரே ஒரு மைக்ரோஸ்போர் தான் ஃபார்ம் ஆகும் ஒரு மியாசிஸ் நடந்தாலுமே. இது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் இது. ஏன்னா நம்ம இதை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரே ஒரு ஃபேமிலியில மட்டும், அதாவது எப்படி கேட்கலாம் அப்படின்னா யூஸ்வலாவே ஒரு மைக்ரோஸ்போர் வந்து நமக்கு 4 மைக்ரோஸ்போர், ஒரு மதர் செல் வந்து 4 மைக்ரோஸ்போரா ஃபார்ம் பண்ணும். ஆனா எந்த கிவன் ஃபேமிலி வந்து ஒரு மியாசிஸ் நடந்தாலும் ஒரே ஒரு மைக்ரோஸ்போர் தான் வரும், ஆனா 4 வராது அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன தெரியணும்? சைஃபரேசியா ஃபேமிலியில மட்டும்தான் இது நடக்கும். அதே மாதிரி சில ரேரான கேசஸ்ல எப்படி அப்படின்னா இந்த 4 போலன் கிரெயின்ஸுமே எப்படின்னா தனித்தனியா இல்லாம, அதாவது நம்ம கேலோஸ் நடுவில் ஃபார்ம் ஆகி அந்த 4க்குமே தனித்தனியா பிரிஞ்சிச்சுன்னு சொன்னோமா, அப்படி பிரியாம இந்த ஃபார்ம் ஆகிற 4 போலன் கிரெயினுமே அட்டாச்டா ஒரேமே ஃபியூஸ்ட், அதாவது கை கோர்த்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப கட்டி இணைந்து இருந்தா அப்படி இருக்கிறது வந்து ஒரு சில கேசஸ்ல இருக்கு. 4மே பிரியாம இருக்கிறது. அது எந்தெந்த மாதிரி ஸ்பீசிஸ்ல இருக்கு அப்படின்னா ஜட்ரோப்பா நம்ம நிறையவே படிச்சிருப்போம். ஸோ அந்த பிளான்ட்ல வந்து இந்த 4மே வந்து ஃபியூஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு கஸ்குட்டா அப்படின்ற இந்த பிளான்ட்ல மட்டும் 11 மைக்ரோஸ்கோப் இருக்கு இந்த டெட்ராட்ஸ் ஸ்ட்ரக்சர்ல. அதாவது ஒரு மியாசிஸ் நடந்து என்ன எத்தனை ஃபார்ம் பண்ணுதுன்னா 11 மைக்ரோஸ்கோப்ஸ் நம்ம டெட்ராட்ல பார்க்க முடியுது கஸ்குட்டால. நீங்க ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா கெலாட்ரோபிஸ் நமக்கு தெரியல, ரொம்பவே நம்ம யூஸ்வலா நம்ம படிக்கிறது தான்.
அதுல மட்டும் போலன் கிரெயின் வந்து அந்த ஆந்தர் லோப்ல என்ன பார்த்திருக்கும், தனித்தனியா இருக்கும், 2 சேம்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோமா. ஆனா அந்த எலக்ட்ரோபிஸ்ல மட்டும் எப்படி இருக்கும்னா தனித்தனியாக இல்லாம, அதாவது இந்த பிக்சரை நம்ம திருப்பி பார்க்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 லோப்ஸ் அண்ட் 4 சேம்பர்ஸ் இருக்கா. அதுல மட்டும் அந்த 2 லோப்ல 4 சேம்பர் இல்லாம மொத்தமா ஒரே சேம்பர் யுனைட் ஆயிருக்கும். அப்ப 2 லோப் அண்ட் 2 சேம்பர் தான் இருக்கும். ஸோ அந்த சேம்பரோட பேர் என்ன அப்படின்னா பொலினியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்தரா டெஹிசன்ஸ் ஆஃப் ஆந்தர், அதாவது மெச்சூர் ஆகி ஆந்தர் எப்படி வெளியே போகுது அப்படின்றத டெஹிசன்ஸ் ஆஃப் ஆந்தர். அது எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம பார்த்த மாதிரி அந்த 2 லோபுக்கு நடுவில் ஒரு ஸ்டெரைல் ஸ்ட்ரிப் பாஸ் ஆகுதுன்னு சொன்னோமா, அதுதான் வந்து அது பிரேக் ஆகி தான் உள்ள இருக்க மெச்சூர் ஆந்தர்லாம் வெளியே வரணும். நம்ம இப்படி நம்ம கேலட்ரோபிஸ்ல பார்த்தோம், 2 லோப்ல இருக்க அந்த 4 சேம்பருமே வந்து ஒரேதான் ஃபார்ம் பண்ணிரும். ஸோ அதே மாதிரி மெச்சூர் ஆந்தர்ல என்ன ஆகும்னா அந்த நடுவில் போயிட்டு இருக்க அந்த ஸ்டெரைல் லேயர் வந்து ஸ்ரிவல் ஆகி அண்ட் எண்டோதீசியம், அதாவது அவுட்டர் லேயர்ல இருக்க அந்த எண்டோதீசியமும் ரொம்ப லேஸ் ஆகி என்ன ஆகும், இந்த 4 சேம்பரா இருக்கிறது 2 சேம்பரா மாறிடும். ஒரு லோப்ல அப்போ ஒரு சேம்பரா மாறிடும். அப்படி மாறனால அந்த திங் செல்ஸ் இருக்கிறதுனால உள்ள இருக்க மைக்ரோஸ்போர் ஈஸியா வந்து மெச்சூர் ஆன காரணத்தினால வெளியே வந்துருது. அண்ட் இதுல ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மெச்சூர் ஆன ஆந்தர்ல வந்து வாட்டர் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கும். நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், மெச்சூரான ஆந்தர்ல வாட்டர் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ அப்படி கம்மியா காரணம் என்ன ஆகும், செல் எல்லாம் சுருங்கிடும். நமக்கு வந்து செல்லோட கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆயிடும். அப்படி ஸ்ட்ரிங்க் ஆகிறதுனால அந்த ரிஜிடிட்டி இருக்காம லூஸ் ஆயிடுது செல். ஸோ அப்படி இருக்கனால அந்த ஸ்ட்ரோமியம் லேயர் பார்த்தோம் நடுவில் பாஸ் ஆகிற அந்த ஸ்டெரைல் லேயர் வந்து ரப்சர் ஆயிடுது, அதாவது டிஸ்இன்டகிரேட் ஆகி இந்த மாதிரி நமக்கு ஒரு கேப் ஃபார்ம் ஆயிடுது. அப்படி ஃபார்ம் ஆகிறதுனால தான் போலன் வந்து வெளியே பர்ஸ்ட் அவுட் ஆகுது ஃபார் தி ப்ராசஸ் ஆஃப் பாலினேஷன். அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் போலன் எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னா கிளாபுலர் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு 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 ரவுண்ட் ஷேப்ல இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து எப்பயும் மோஸ்ட் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் நம்ம பார்க்க முடியும். பட் ஆனால் இது மட்டும் காமன் டைப் கிடையாது. இது தாண்டி நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் மோஸ்டான பிளான்ஸ் நம்ம பார்க்கக்கூடியது கிளாபுலர் டைப் மட்டும் தான் பார்க்க முடியும். அண்ட் இங்க நம்ம நோட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம், அதில் நான் ரொம்ப ரெட் கலர் ஹைலைட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா டயாமீட்டர் கேட்கறதுக்கான வாய்ப்பு. அதாவது போலனோட டயாமீட்டர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 25 to 50 மைக்ரோமீட்டர்ஸ் நம்ம பார்க்க முடியும் போலனோட டயாமீட்டர். அண்ட் போலனோட டயாமீட்டர்ல, அதாவது போலனோட சைட்டோபிளாசம்ல ஸ்டார்ச் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஆயில்ஸோட கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் இந்த அதாவது பர்டிகுலரா இத்தனை செல்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். பட் இது தாண்டி எதுக்கு வந்து நம்ம போலன் கிரெயின்ஸ்ல இருக்கிற செல்ஸ்ல மட்டும் எதுக்கு ஸ்டார்ச் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஆயில்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும் அப்படின்ற ரீசன் தெரியுமா? கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். போலன் கிரெயின்ஸ்ல மட்டும் சைட்டோபிளாசம்ல எதுக்காக ஸ்டார்ச்சும் ஆயில்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தெரியுமா? அண்ட் அது அந்த அந்த ரெண்டுமே, அதாவது ஸ்டார்ச்சும் ஆயில்ஸும் ரொம்ப பிரசண்டா இருக்க காரணத்தினால தான் அது ரொம்ப ஒரு ப்ரொடெக்ஷன் ரொம்பவே கொடுக்கும். என்ன டைப் ஆஃப் ப்ரொடெக்ஷன், எதுல இருந்து கொடுக்கும்? ஓகே, பிளான்ட்ஸ்ல வந்து இந்த போலன் கிரெயின்ஸ்ல வந்து எதுக்காக வந்து ஸ்டார்ச்சோட கண்டென்ட்டும் ஆயில்ஸோட கண்டென்ட்டும் கூட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியேஷன் டேமேஜ். அது மோஸ்டா வந்து சன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறதுனால ரேடியேஷன் டேமேஜ்ல இருந்து அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது. அது ஒரு சர்வைவல் மெத்தட் தான். ஸோ அந்த மாதிரி தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆயில்ஸும் ஸ்டார்ச் கண்டென்ட்டும் போலன் கிரெயின்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த போலன் கிரெயின்ஸ்ல இருக்கிற நியூக்ளியஸ் வந்து ஃபர்ஸ்ட் யூனி நியூக்ளியேட்டடா இருக்கலாம் ஃபர்ஸ்ட், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கலாம். அது டைம் ஆஃப் லிபரேஷன் வந்து அது வந்து 2 செல்லாகவும் மாறலாம் அல்லது 3 செல்லாகவும் மாறலாம். அண்ட் இது 2 செல்லா எது எப்போ வந்து 2 செல்லா மாறும், எப்போ 3 செல்ஸா மாறும்ன்றதை நம்ம ஃபர்தர் ஸ்டேஜ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த போலன் கிரெயின்ஸோட அவுட்டர் வால்ல இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஸ்போரோடெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்போரோடெர்ம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய நம்ம ரீசெண்டா பார்த்திருக்கோம். ஸ்போரோடெர்ம் தான் அந்த போலன் கிரெயின்ஸோட அவுட்டர் வால். அண்ட் இந்த ஸ்போரோடெர்ம் வந்து மேஜரா 2 லேயர்ஸா கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னா எக்ஸைன் அண்ட் இன்டைன். பேர்லயே தெரியுது, எக்ஸிட்னா வெளியே போறது. ஸோ எக்ஸைன்ன்றது அவுட்டர் லேயர், இன்டைன்னா உள்ள வருது. அப்ப இன்டைன் தான் இன்னர் லேயர் தான் நம்ம இந்த 2 லேயருமே ஸ்போரோடெர்ம்ல பார்க்க முடியும். ஆனா இந்த இன்டைன் லேயர்ல மட்டும் நமக்கு பெக்டோ செல்லுலோசிக் நேச்சர் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். அதாவது அந்த பெக்டோ செல்லுலோஸ் கண்டென்ட் இன்டைன்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் வேரஸ் அப்ப இன்டைன் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா, எக்ஸைனுக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸைனுக்கு தான் இருக்கிறதுலே ஒரு அதிக ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னா ஸ்போரோபொலானின் அப்படின்ற ஒரு ஃபேட்டி ஆசிட் சப்ஸ்டன்ஸ் நம்ம எக்ஸைன்ல பார்க்க முடியும். அண்ட் இந்த ஸ்போரோபொலானின் அப்படின்றது வந்து நம்ம பிளான்ட்ல இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச பாட்டனிஸ்டோட பேர் என்னன்றதை நம்ம ரீசெண்டா நிறைய கொஸ்டின்ஸ்ல பார்த்துருக்கலாம். இந்த ஸ்போரோபொலானினா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டலா அப்சர்வ் பண்ணது யாரு அப்படின்னா ஸ்லெட்ச், SZELISCH அப்படின்ற இந்த பாட்டனிஸ்ட் இந்த இயர் ஆஃப் 1932.
அவர் தான் ஸ்போரோபொலானின் அப்படின்றத வந்து எக்ஸைன் லேயர்ல இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அண்ட் இந்த ஸ்போரோபொலானினோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் ஹியூமன்ஸுக்கு தெரிந்த என்சைமாலையுமேவும் இந்த ஸ்போரோபொலானினை டீகிரேட் பண்ண முடியுது. இது அதிகமான டெம்பரேச்சரா இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆசிடா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸா இருந்தாலும் சரி, எதாலையுமே இந்த ஸ்போரோபொலானினை டீகிரேடே பண்ண முடியல. ஸோ அது இந்த கண்டென்ட் இந்த ஸ்போரோபொலானின் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து நிறைய வருஷம், அதாவது ரீசெண்டா கூட நம்ம நிறைய எக்ஸ்கவேஷன் சென்டர்ஸ், அதாவது அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி இடத்துல கூட நம்ம போலனோட கண்டென்ட்டா எடுத்து இன்னுமே அந்த போலன் வந்து வளர்க்கக்கூடிய தன்மையில இருந்துச்சு. ஸோ அதுக்கான காரணம் என்ன? ஸ்போரோபொலானினோட பிரசன்ஸ் தான் எக்ஸைன் லேயர்ல இருக்கனால தான் அது வந்து நமக்கு பண்ணுது. அண்ட் ஃபர்தரா அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்போரோடம் தான் அவுட்டர் வால் ஆஃப் தி மைக்ரோஸ்போர், அதாவது போலன் கிரெயின். அண்ட் அதை வந்து நம்ம இன்டைனாகவும் எக்ஸைனாகவும் கிளாசிஃபை பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபர்தரா இந்த எக்ஸைனையும் வந்து ஃபர்தர் 2 டைப்பா கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க. அதுதான் எக்டெக்சைன் அண்ட் எண்டெக்சைன். எக்டெக்சைன் அப்படின்றது அவுட்டர் லேயர் அண்ட் எண்டெக்சைன் அப்படின்றது இன்னர் லேயர். அண்ட் அந்த எக்டெக்சைனுக்கு இன்னொரு நேம் வந்து செக்சைன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எண்டெக்சைனுக்கு இன்னொரு நேம் வந்து நெக்சைன் அப்படின்றத சொல்லுவோம். அண்ட் இந்த எக்டெக்சைன் வந்து ஃபர்தரா திருப்பி 3ஆ டிவைட் ஆயிருக்கு. ஸோ தட் இது இந்த இடத்துல நம்ம நிறைய டிவிஷன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்போரோடம் வந்து 2ஆ பிரியுது, இன்டைன் அண்ட் எக்ஸைனா பிரியுது. அண்ட் தென் எக்ஸைன் வந்து நமக்கு என்ன பிரியுது, எக்டெக்சைன் ஆகவும் எண்டெக்சைன் ஆகவும் 2ஆ பிரியுது. அண்ட் தென் இந்த எக்டெக்சைன் வந்து ஃபர்தரா 3 டைப்பா பிரியுது. என்னென்ன அப்படின்னா ஃபூட் லேயர், பேக்குலேட் லேயர். இந்த பேக்குலேட் லேயருக்கு இன்னொரு நேமும் இருக்கு, அதுதான் வந்து காலுமெல்லா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஃபர்தரா அவுட்டர் மோஸ்ட் லேயரா இருக்கு டெக்டம் அப்படின்ற இந்த லேயர். இதுல இந்த ஃபுட் லேயர் வந்து கண்டினியூஸா இருக்கும், அதாவது அதுல ஒரு கேப்பே இல்லாம கண்டினியூஸா இருக்கும். வேற பேக்குலேட் கொலுமலா அப்படின்ற இந்த லேயர் வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்கும். நம்ம இந்த பிக்சர்ல கிளியரா பார்க்க முடியும், ஒரு ஃபர்ரோவா தெரியுதா, ஒரு கேப் கேப்பா. ஸோ அது வந்து டிஸ்கண்டினியூஸாகவும் இருக்கும். அண்ட் ஃபர்தரா டெக்டம், அதுலயும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கேப் இருக்கா, ஸோ அதுவும் டிஸ்கண்டினியூஸ். ஸோ நமக்கு இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ரொம்பவே ஹை ஆர்டர் திங்கிங் ஸ்கில் கொஸ்டின் தான். பிகாஸ் நம்ம வந்து டீட்டெயிலா படிச்சிருந்தா மட்டும் அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்போரோடம் அது 2ஆ பிரிஞ்சு அதுல இருந்து எக்டைன்ல இருக்க ஒரு லேயர் தான் நமக்கு வந்து ஃபுட் லேயர், பேக்குலேட் லேயர் அண்ட் டெக்டம். அதுல வந்து பேக்குலேட்டும் டெக்டமும் வந்து டிஸ்கண்டினியூஸ் அண்ட் ஃபுட் லேயர் மட்டும் தான் கண்டினியூஸ். அண்ட் இந்த டெக்டமோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ரீசெண்டா வந்து நம்ம போலண்ட்ல ரிசர்ச் பண்றதுக்கு நிறைய பாட்னிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த டெக்டமை வந்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்து அந்த டிஃபரன்ஸ் வச்சு அது என்ன ஃபேமிலி, என்ன ஜீனஸ், இந்த பிளான்ட் வந்து எந்த டைம் பீரியட்ல வந்து இருந்திருக்கலாம் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணலாமா. ஸோ இங்க டெக்டமை பத்தி பேசுறது ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் இங்க. அண்ட் தென் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அதாவது மெச்சூர் போலன் கிரெயின்ஸை பத்தி அதோட எக்ஸ்டர்னல் மார்பாலஜி பத்தி படிக்கிறத நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு சாட் பாக்ஸ்ல போடுங்க. அதாவது போலன் கிரெயின்ஸோட எக்ஸ்டர்னல் மார்பாலஜி நம்ம இப்பதான் பார்த்தோம், டெக்டமை பத்தி அதோட இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதோட ஸ்டடியோட பேர் என்ன? வெரி சாரி, ஒரு நெட்வொர்க் இஷ்யூனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகே, அந்த கேப்ல நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஒரு மெச்சூரான போலன் கிரெயினோட எக்ஸ்டர்னல் மார்பாலஜி படிக்கிறது நம்ம என்ன, அந்த ஸ்டடியோட பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேலனாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது PALYNOLOGY, பேலனாலஜி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். வெரி குட், நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். அமலா மேம், மதி மேம், விக்ரம் சார், பிரசன்ன வித்யா மேம், ஜோசப் சார், சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட், அதாவது நம்ம இவ்வளவு நேரம் போலன் டிஸ்கஸ் பண்ண அதோட அவுட்டர் மார்பாலஜி எப்படி இருக்கும் அண்ட் அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றதை பார்த்தோம். வேறஸ் இன்செக்ட் பாலினேட் பண்ற போலன் கிரெயின்ஸ்ல மட்டும் இந்த எக்ஸைன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பைனி, அதாவது முள்ளு முள்ளா இருக்கும். ஏன் இந்த முள்ளு முள்ளா பிரசண்டா இருக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் அது போய் அந்த இன்செக்டோட பேக்ல எங்கேயும் ஸ்டிக் ஆகிக்கிடும். அப்படி ஸ்டிக் ஆனா அது வந்து ஃபர்தரா வந்து அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும். ஸோ அந்த காரணத்தினால இன்செக்ட் பாலினேட் பண்ணக்கூடிய போலன் கிரெயின்ல மட்டும் எக்ஸைன் வந்து ஸ்பைனி நேச்சராக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு போலன் கிரெயின்ஸ்ல போலன் கிட் ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லயே நம்ம நிறைய படிச்சிருக்கலாம். போலன் கிட் அப்படின்னா என்ன?
அரல்ஸ் போலன் கிட் வந்து பிளான்ட், அதாவது போலன் கிரெயின் டிரான்ஸ்ஃபருக்கு போலன் கிட்டோட ரோல் என்ன? அதாவது போலன் கிட்டோட வந்து ரோலோட அதோட மெயின் ரோல் என்ன அப்படின்னா பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸை அட்ராக்ட் பண்றது. எப்படி எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், அதோட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்து இல்ல சென்ஸ் கொடுத்து நெக்டாஸை கொடுத்து. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்றது யாரு? போலன் கிட்டோட ரோல் தான். அந்த அந்த ரோல்ல தான் பார்க்கணும். அண்ட் தென் இந்த போலன் கிட் வந்து எதால மேடப் ஆயிருக்கு அப்படின்னா லிபிட்ஸும் அண்ட் கரோட்டினாய்ட்ஸ், இந்த ரெண்டு கண்டென்ட்டும் போலன் கிட்ல அதிகமாக இருக்கு. கைண்ட்லி நோட் திஸ், போலன் கிட்ல லிப்பிடும் கரோட்டினாய்ட்ஸ் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்டு இந்த போலன் கிரெயின்ஸ்ல எல்லா இடத்துலயும் என்ன பார்த்தோம்? எக்ஸைன் தான் அவுட்டர் லேயர்னு பார்த்தோம், அந்த இன்டென் இன்னர் லேயர்னு பார்த்தோம். ஆனா போலன் கிரெயின்ஸ்ல சில இடத்துல மட்டும் எக்ஸைன் வந்து ரொம்ப தின்னா, அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாவே ஆப்சென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீஜன்ஸ் நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா ஜெர்ம் போஸ் ஆர்எல்ஸ் ஜெர்மினல் ஃபர்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நம்ம ரெண்டுமே பார்த்தா இது வந்து இன்னொரு காமன் நேம் அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா இந்த ஜெர்மினல் போருக்கும் ஜெர்மினல் ஃபர்ரோஸ்க்கும் ஒரு நடுவில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி, அதாவது ஒரு ஓட்ட மாதிரி இருந்தால் அதை நம்ம ஜெர்மினல் போர் அப்படின்னு சொல்லுவோம். வேற குழி மாதிரி, அதாவது ஒரு கொகை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்தால் அது ஜெர்மினல் ஃபர்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜெர்மினல் ஃபோர்ஸும் ஜெர்மினல் ஃபர்ரோஸும் ரோல் ஒண்ணுதானே தவிர பட் அதோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வேறுபடுது. அண்ட் போலன் கிரெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாகவே ட்ரைகால்பேட் அப்படின்னா, ட்ரைகால்பேட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஜெர்ம் ஃபோர்ஸ் இருக்கும். ஜெர்ம் ஃபர்ரோஸ் இல்ல, ஜெர்ம் ஃபோர்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த போலன் கிரெயின்ஸ்ல 3 ஜெர்ம் ஃபோர்ஸ் நம்ம பார்க்க முடியும். அண்ட் அது மோஸ்ட் நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னா டைகாட் பிளான்ட்ஸ்ல நம்ம மோஸ்டா பார்க்க முடியும். வேறாஸ் மோனோகால்பேட்னா ஒரு ஜெர்மினல் ஃபர்ரோ. நல்லா தெரிஞ்சுக்கணும், இங்க ட்ரைகால்பேட் அப்படின்னா 3 ஜெர்ம் போர்ஸ், அண்ட் தென் மோனோகால்பேட் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஜெர்மினல் ஃபர்ரோஸ். அண்ட் இது எங்க மோஸ்ட் நம்ம பார்க்கலாம்னா மோனோன்ற ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னா மோனோகால்பேட்னா மோனோகாட்ஸ்ல இருக்கும், ட்ரைகால்பேட் டைகாட்ஸ்ல இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த போலன் கிரெயின்ஸ்ல வந்தா நியூட்ரியன் சப்ளை வந்து ரொம்பவே கூட இருக்கும். எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா இதை பேஸ் பண்ணி கூட எக்ஸாம்ல நம்ம கொஸ்டின்ஸ் வரலாம். அதாவது எப்படி கேட்கலாம் அப்படின்னா போலன் கிரெயின்ஸோட புரோட்டீன் கண்டென்ட் எவ்வளவு இருக்கும், அப்படி இல்லைன்னா போலன் கிரெயின்ஸ்ல இந்த கொடுத்துருக்க கண்டென்ட்ல வந்து எதுதான் ரொம்ப அதிகமா இருக்கும் அண்ட் எது ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். அதிகமா எது இருக்கு? புரோட்டீன் கண்டென்ட் தான் அதிகமா இருக்கு. இல்ல, கார்போஹைட்ரேட்ஸ் கண்டென்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. எவ்வளோ? 20 to 48% கார்போஹைட்ரேட்ஸால மேடப் ஆயிருக்கு. அண்ட் தென் புரோட்டீன் எவ்வளவு இருக்கு? 7 to 26% நம்ம புரோட்டீன் பார்க்கலாம். ஃபேட்டா இருக்கலே ரொம்ப கம்மியா இருக்கு. எவ்வளவு இருக்கு? 0.9 இருந்து 14.5% தான் ஃபேட்ஸ் இதுல பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ நம்ம இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணலாம் அப்படின்னா அத்லெட்ஸ், அதாவது ரேஸ் ட்ராக்ல ஓடுற அத்லெட்ஸும் அண்ட் ஆல்சோ குதிரை இருக்குல்ல, நம்ம குதிரை ரேஸ் போடுறோம்ல, இந்த ரெண்டு பேருக்குமே அத்லெட்ஸுக்கும் சரி ரேஸ் ஹார்சஸ்க்கும் சரி இது ரெண்டுமே ஸ்டாமினாவை, அதாவது ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவங்களுக்கு போலன் சிரப் அல்லது போலன் டேப்லெட்டை கொடுப்பாங்க. போலனையும் அவங்க வந்து அதோட ப்ராடக்டை டேப்லெட் ஆகவும் நம்ம டானிக் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ஃபார்முலேஷன்ஸ்லயுமே ரெண்டுமே வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் அதை வந்து ரெண்டு பேருமே கன்சியூம் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. அண்ட் இது ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஏன்னா அதுல நியூட்ரியன் சப்ளை ரொம்ப அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா போலன் வயபிலிட்டி. போலன் வயபிலிட்டினா வயபிலிட்டி அப்படின்னா என்னது? அதாவது ஒரு மலட்டுத்தன்மை அப்படின்றதுக்கு ஆப்போசிட் தான் வயபிலிட்டி, அதாவது ஜெர்மினேட் ஆகக்கூடிய தன்மை. அந்த போலனோட அதோட அந்த டியூரேஷன் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதா நம்ம போலன் வயபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். அண்ட் போலன் வயபிலிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஃபிளாஸ்க்கு டிஃப்ரென்ஸா இருக்கும். அதுல மோஸ்ட் நம்ம கேட்டகரி எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா பட் கண்டிஷன்ல, அதாவது மொட்டு, அதாவது சின்ன சின்ன மொட்டா இருக்குங்களா, அதுல இருந்து போலன் கிரெயின்ஸ் வந்து வெளியே ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து கொஞ்சம் இம்மெச்சூர்டா இருக்கும்ல. ஸோ அந்த காரணத்தினால அதுல வந்து ரொம்பவே கம்மியான நேரத்துக்கு அதோட வயபிலிட்டி இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு எப்படி சொல்லலாம் வந்து ஒரு 30 நிமிஷம் இல்ல 30 நிமிஷத்துல இருந்து ஒரு 5 ஹவர்ஸ், 30 மினிட்ஸ் டு 5 ஹவர்ஸ் தான் அதோட மோஸ்டாவே அதோட போலன் வயபிலிட்டி நம்ம இருக்க முடியும். அண்ட் இதுக்கு மேஜர் நம்ம நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் பார்த்தோம்னா ரைஸ்ல பார்க்கலாம். அண்ட் அஸ் வெல் அஸ் வீட். நமக்கு நம்ம மேஜரா தெரிஞ்சு எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு பிளான்ட்டை வச்சு படிச்சாதான் அதோட நம்ம கான்செப்டும் புரியும், ஆஸ் வெல் அஸ் நமக்கு அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த போலன் வயபிலிட்டி ரொம்ப சின்னதா எதுல ரொம்ப கம்மியான டூரேஷன் எதுல இருக்கும்? சின்ன மொட்டு மாதிரி இருக்கு அந்த கிளாஸ்ல தான் இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ரைஸ் அண்ட் இந்த ரைஸும் வீட்லயும் போலன் வயபிலிட்டி எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னா வெறும் 30 நிமிஷம் தான். பாத்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்குள்ள அந்த போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மால போய் ஒட்டணும். அந்த தென் அது ரிசப்ட் ஆகி போலன் டியூப் ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது வந்து வயபிலிட்டி இழந்துரும்.
வேறஸ் இது நம்ம கொஞ்சம் பெரிய கிளாஸ் மெம்பர்ஸ், அதாவது ரோசேசி ஃபேமிலி, லெகுமினேசி ஃபேமிலி அண்ட் சொலனேசிஸ் ஃபேமிலி, இதுல இருக்க சில மெம்பர்ஸ்க்கு வந்து போலன் கிரெயின்ஸோட வயபிலிட்டி வந்து ஈவன் மந்த்ஸ், அதாவது அது ரிலீஸ் ஆகி மாச கணக்குல வெளியே இருந்தாலும் அதுகிட்ட வயபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ நமக்கு இது இப்போ நீங்க இங்க ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா, சின்ன ஃபிளாஸ்ல எதுக்காக போலன் கிரெயின்ஸோட வயபிலிட்டி கம்மியாகவும் கொஞ்சம் பெரிய ஃபிளாஸ்ல வந்து போலனோட வயபிலிட்டி எதுக்காகவும் அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணமாக இருக்கலாம்? கமெண்ட்ஸ்ல ஆன்சர் சொல்லுங்க. சின்ன ஃபிளாஸ்ல வந்து எதுக்காக போலன் வயபிலிட்டி ரொம்ப கம்மியாகவும் கொஞ்சம் நல்லா மெச்சூரான ஃபிளாஸ்ல இருக்கிற வந்து எதனால வந்து நிறைய ஈவன் மந்த்ஸ் கணக்குல போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன ஃபிளாஸ்ல இருந்து அது ரொம்ப மெச்சூர்டான ஸ்டேட்ல இருந்திருக்காது, கொஞ்சம் ஓரளவு மெச்சூர்டான ஸ்டேட்ல தான் இருந்திருக்கும். ஸோ அங்க வந்து எக்ஸினோட வந்து ஒரு ஆதிக்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும். வேற மெச்சூர்டா நல்லா பலமா இருக்கிறதுல எவ்வளவு இருக்கும், எக்ஸினோட கண்டென்ட் நிறைய இருக்கும். ஸோ தட் அது அதர் ஸ்போரோபலன் இருக்கிறதுனால அதுல இருந்து வெளியே இருக்க எல்லா ஹார்ஸ் என்வரான்மெண்டல் கண்டிஷன்ல இருந்தும் தன்னை பாதுகாத்து நிறைய மந்த்ஸ் கணக்குல அது வந்து உயிர் வாழ முடியுது. அண்ட் இந்த எக்ஸைனாக இருந்தாலும் சரி, நமக்கு எக்ஸைன் வந்து நல்லா மெச்சூர்டாக இருந்தாலும் சரி, இல்லை இம்மெச்சூர்டாக இருந்தாலும் சரி, அது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, அதோட டிகிரடேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஆஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி என்விரான்மெண்டல் கண்டிஷன் தான் மேஜரா ரோல் பிளே பண்ணுது. அதுல இருந்து டெம்பரேச்சரும் ஹியூமிடிட்டி, அதாவது வெப்பத்தன்மையும் ஈரப்பதமும், இது ரெண்டுமே வந்து இந்த போலனோட வயபிலிட்டியில மேஜர் ரோல் அதுதான் பிளே பண்ணுது. அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேல் கேமிட்டோஃபைட்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட டெவலப்மெண்ட் ப்ராசஸை பத்தி பார்க்கலாம். அண்ட் இதை நம்ம மேஜர் ரெண்டு டைப்பா பிரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீ பாலினேஷன் டெவலப்மெண்ட் ஒன்று பார்த்துக்கலாம், அண்ட் போஸ்ட் பாலினேஷன் டெவலப்மெண்ட் பார்க்கலாம். இதை ஏன் நம்ம ப்ரீ பாலினேஷன் அண்ட் போஸ்ட் பாலினேஷன் பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, போலனோட டெவலப்மெண்ட் வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியாக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடாது. அது எப்போ பாலினேட் ஆகி ஸ்டிக்மால போய் உட்கார்ந்துருதோ அது வரைக்கும் அதோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதான் நம்ம வந்து ப்ரீ பாலினேஷன் டெவலப்மெண்ட்னு பிரிச்சுக்கிறோம், அண்ட் போஸ்ட் பாலினேஷன் டெவலப்மெண்ட் நம்ம பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீ பாலினேஷன் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேல் கேமிட்டோஃபைட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரீகோசியஸ் அப்படின்னு சொல்றோம். இதை ப்ரீகோசியஸ் அப்படின்ற இந்த டேர்முக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் ஆஃப் த மைக்ரோஸ்பொராஞ்சியோட டெவலப்மெண்ட் வந்து போலன் சாக்குக்குள்ளேயே வந்து டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, அந்த சாம்பருக்குள்ளேயே அந்த போலனோட டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால நம்ம வந்து ப்ரீகோசியஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி யங் போலன் கிரெயின்ஸ்க்கு வந்து எப்பயுமே வந்து சைட்டோபிளாசம் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கும். இந்த டென்ஸாக இருக்க காரணத்தினாலதான் அது வந்து ஃபர்தர் அதோட growthக்கு ஒரு மேஜர் எய்டை கொடுக்கறதுக்கு காரணம் இந்த டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கிறது ஒரே காரணத்தினாலதான். இப்படி டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கிற காரணம் என்ன ஆகும், சைட்டோபிளாசம் ரொம்ப ரொம்ப அதாவது சைட்டோபிளாசம் தான் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த செல்ஸ் நமக்கு தெரியும். அப்படிங்கிற ரொம்ப ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து டென்ஸா இருக்க காரணத்தினால அங்க வேக்யூலோட growth வந்து நிறைய இருக்கும். அண்ட் இங்க எதுக்காக வேக்யூல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நார்மலாவே தெரியும் வேக்யூல்ஸோட ரோல் என்ன, அதாவது நியூட்ரியன் கண்டென்ட் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறது, ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் வேக்யூல்ஸோட மேஜர் ரோல். ஸோ இந்த நியூக்ளியஸ்ல அதாவது இந்த சைட்டோபிளாசம்ல வேக்யூல்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அப்படி ரொம்ப பெருசா இருக்கிற ஒரே காரணத்தினால வேக்யூல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, மற்ற செல்ஸ் அதாவது நியூக்ளியஸை ஒரு ஓரமா, நியூக்ளியஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதர் செல் ஆர்கனல்ஸை செல்லோட ஒரு ஓரமா தள்ளி விட்டுருது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு லிஃப்ட்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப ஒல்லியாகவும் அவர் நம்மளோட கொஞ்சம் ஒரு பெரிய உடம்புள்ள ஒருத்தர் வந்து ரொம்ப கூட்டமா இருக்கு நெருக்குச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த செவரோட போய் ஒட்டி இப்படி குறுங்கி நின்றுவோமா, அதே மாதிரிதான் என்ன பண்ணுது, இந்த வேக்யூல்ஸ் ரொம்ப பெருசா இருக்க காரணத்தினால இந்த நியூக்ளியஸ் போய் இந்த செவரோட ஒரு ஓரத்துல போய் ஒட்டி நின்றுதான். அண்ட் தென் அந்த புரோட்டோபிளாசம் தான் ஃபாதர் என்ன ஆகுது, மைட்டாட்டிக் டிவிஷன், நல்லா பார்த்துக்கணும், இங்க மியாசிஸ் இல்ல மைட்டாட்டிக்கல் டிவிஷன் நடந்து அந்த ஓரமா வந்துச்சுல அந்த செல்ல இருந்து மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து ஒரு ஜெனரேட்டிவ் செல்ஸும் ஒரு வெஜிடேட்டிவ் செல்லும் ஃபார்ம் பண்ணுது. இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸை இன்னொரு பேரும் சொல்லுவாங்க லார்ஜ் டியூப் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது பார்க்க வந்து ஒரு பெரிய பைப் மாதிரி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர், அது ஃபாதரா மெச்சூர் ஆகும்போது. ஸோ தான் அதை வந்து டியூப் செல்ஸ்ன்னு சொல்றோம். அப்ப என்ன ஆகுது, மைட்டாட்டிக்கா டிவைட் ஆகி ஒரு ஜெனரேட்டிவ் செல்ஸ் அண்ட் ஒரு வெஜிடேட்டிவ் செல், இந்த ரெண்டு செல்ஸ் அது கொடுக்குது. அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டெவலப்மெண்ட் மைக்ரோஸ்போரோட டெட்ராய்ட் ஃபார்மேஷன்ல நம்ம பார்த்தோம் கேலஸ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றது பார்த்தோமா. அண்ட் இந்த கேலஸ் லேயர் வந்து இங்க செப்பரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. செப்பரேட் ஆகி இது எங்க ஏதோ சுத்தி மட்டும் ஃபார்ம் ஆகுது, அதாவது வெஜிடேட்டிவ் செல்ஸ் தனியா ஆயிடுச்சு, ஜெனரேட்டிவ் செல்ஸ் தனியா ஆயிடுச்சு. முதல் வந்து ஒரே செல்லா இருக்கும்போது அதை சுத்தி கேலஸ் இருந்துச்சு. இப்போ ஆனா ஜெனரேட்டிவ் செல்ஸ் சுத்தி மட்டும்தான் கேலஸ் டெவலப்மெண்ட் நம்ம பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ
லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும், கேலஸ் வந்து டிசால்வ் ஆயிரும். நம்ம என்ன பார்த்தோம்ல, டெபிட்டல் செல்ஸோட இன்ஃபுளுன்ஸ்னால வந்து கேலஸோட டிசால்வ் ஆகுது, நம்ம மைக்ரோஸ்கோப் டெவலப்மெண்ட்ல பார்த்தோம். நான் அதே கேஸ் தான் இங்கேயும் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரேட்டிவ் செல்ஸ் சுத்தி இந்த கேலஸ் ஃபார்ம் ஆகுது, அண்ட் ஆல்சோ லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து நமக்கு வந்து அது டிசால்வ் ஆயிடுது. இப்படி டிசால்வ் ஆகுறதுனால இந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் வந்து சைட்டோபிளாசம்ல அந்த எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டியூப் செல்ஸ் தான் அண்ணன், ஜெனரேட்டிவ் செல்ஸ் தான் தம்பி. ஸோ தட் தம்பி யார் பார்த்துக்கணும், அண்ணன் தான் பார்த்துக்கணும். அவங்க தம்பி சின்ன வயசுல, அதாவது கேலோஸ், அதாவது அம்மா அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது இந்த கேலோஸ்ன்றது அம்மா அப்பான்னு வச்சுக்கலாமே, அது இருக்கும்போது கேலோஸ் வந்து இந்த ஜெனரேட்டிவ் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி இருந்துச்சு. ஆனா மெச்சூர் ஆக என்னாச்சு, கேலோஸ் வந்து டிசால்வ் ஆயிடுச்சு, அம்மா அப்பா வந்து தனியா போயிட்டாங்க. அப்ப அவனை யார் பாத்துக்கணும் அப்படின்னா அண்ணன் தான் பாத்துக்கணும். அண்ணன் யார் இங்க, வெஜிடேட்டிவ் செல்ஸ். ஸோ அண்ணன் வீட்டுல தான் அவன் தங்கியிருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பார்க்க முடியுது, ஜெனரேட்டிவ் செல்ஸ் முதல் தனியா கேலோஸ் லேயர் ஒன்று ஃபார்ம் பண்ணி இருந்துச்சு. ஆனா அது மெச்சூர் ஆனே அது என்ன ஆகிடுது, அது வந்து இந்த ஜெனரேட்டிவ், அதாவது வெஜிடேட்டிவ் செல்ஸோட சைட்டோபிளாசம் வந்து அந்த ஜெனரேட்டிவ் செல்ஸே வந்து இருக்குது. அண்ட் இந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் வந்து பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஸ்பிண்டில் ஷேப்டு. ஸ்பிண்டில் அப்படின்னா நூல் நூலா ஒரு வரி வரியா இருக்கிற மாதிரி இந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் பார்க்கறதுக்கு இருக்கும். அண்ட் அதுக்கு டென்ஸ் சைட்டோபிளாசமும் இருக்கும், அண்ட் நியூக்ளியஸ் ரொம்ப ப்ராமினன்ட் சைஸ்ல இருக்கும். அதே மாதிரி நம்ம முதலே டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னோம், போலன் கெயின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஒன்று 2 செல் ஸ்டேஜ்ல ரிலீஸ் ஆகலாம், இல்லைனா 3 செல் ஸ்டேஜ்ல ரிலீஸ் ஆகலாம். நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸ் பார்க்கலாம்னு சொன்னேன்னா, ஸோ அந்த ஸ்லைட்ஸ் தான் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. அதாவது சில ஸ்பீசிஸ்ல மட்டும் இந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த தம்பி இருக்கான்ல, இந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் என்ன ஆகுதுன்னா டிவைட் ஆகி 2 மேல் கேமெட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அதாவது அல்டிமேட்டா ஃபர்தரா ஃபார்ம் ஆகுறது என்னது, 2 மேல் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்படி 2 மேல் கேமெட் ஃபார்ம் ஆகுறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா 3 செல்டு ஸ்டேஜ். அதாவது என்னது, 2 மேல் கேமெட்ஸும் ஒரு டியூப் நியூக்ளியஸ் நமக்கு இருக்குதா. ஸோ தட் இது எத்தனை செல்லா ஆச்சு, 3 செல் ஆச்சு. அண்ட் மோஸ்டா வந்து இந்த 3 செல் ஸ்டேஜ் தான் ரொம்ப இருக்கலே ரேரா நடக்கும். ஆனா மோஸ்டா செல்ஸ் எல்லாம் எந்த இதுல ஸ்டேஜ்ல டிவைட் ஆகும், வெளியே வரும் அப்படின்னா 2 செல் ஸ்டேஜ்லயே வெளியே வந்துடும். அதாவது ஒரு அந்த ஜெனரேட்டிவ் செல்ஸும் ஒரு டியூப் நியூக்ளியஸ் இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுக்குல அந்த ஸ்டேஜ்லயே வந்து மோஸ்டா வெளியே வந்துடும். அதாவது இங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி 60% ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ், அதாவது ஆஞ்சியோஸ்போம்ல 60% பிளான்ஸ்ல இந்த 2 செல் ஸ்டேஜ்லயே மைக்ரோ இது வந்து வெளியே வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து நம்ம பார்த்தது, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ப்ரீ பாலினேஷன் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போது போஸ்ட் பாலினேஷன். அதாவது ஒரு போலன் வந்து மெச்சூர் ஆகி ரப்சர் ஆகி வெளியே ஃபார்ம் வந்து அது போய் ஸ்டிக்மால உட்காந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட் தான் நம்ம போஸ்ட் பாலினேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போஸ்ட் பாலினேஷன் டெவலப்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நம்ம ஃபோன் மாதிரி நான் வச்சுக்கலாம். பி டைப் கொடுத்தா தான் சார்ஜ் ஆகும், அண்ட் சி டைப் சார்ஜர் பின் போட்டால் தான் சார்ஜ் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரே ஒரு, அதாவது ஜெனட்டிக்கலா சிமிலரா இருக்க பிளாஸ் நடுவில் மட்டும்தான் அந்த பாலினேஷன் வந்து பாசிபிளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீ ஏன் ஆளா இல்லையா அப்படின்னு வந்து பாக்குறது யாரு பாப்பா அப்படின்னா, ஸ்டிக்மா இருக்குல்ல, அதுல வந்து வாட்டர் கண்டென்ட்டும் நியூட்ரியன் கண்டென்ட்டும் கொஞ்சம் செக்ரீட் பண்ணும். அதுதான் வந்து ரிசப்ட் பண்ணும். அதாவது இது நம்ம போலன் கிரெயின் தானா, இல்ல வேற ஃபிளவரோட போலன் கிரெயினா, இல்ல ஜெனட்டிக்கலா வேற ஃபிளவர்ல இருந்து வந்தாலும் அவனை நம்ம ஒரே ஸ்பீசிஸா ஒரே ஜீனஸான்னு பார்த்து தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த வேலையை பார்க்கறது யாரு, ஸ்டிக்மேட்டிக் செக்ரீஷன்ஸ் தான் அது வேலை பார்க்கும். அது இந்த போலன் கிரெயின் வந்து ஓகே நம்ம போலன் கிரெயின் தான் ரெகனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, போலன் கிரெயின் நம்ம பார்த்த ஜெர்ம் ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஜெர்ம் ஃபோர்ஸ் அண்ட் ஆல்சோ ஜெர்ம் ஃபோர்ஸ் ரெண்டுல எது இருந்தாலும் சரி, அந்த ஜெர்ம் ஃபோர்ஸ் மூலமாக இந்த சப்ஸ்டன்ஸ் செக்ரீஷன், அந்த ஸ்டிக்மேட்டிக் செக்ரீஷன்ஸ் இருக்குல்ல, எப்படி வாட்டர்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ், அது ரெண்டுமே உள்ள இழுத்து கொடுக்கும். அப்படி அப்சர்வ் பண்றதுனால என்ன ஆகும், இம்பைபிஷன் ப்ராசஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த செல்ஸ் வந்து உள்ள இருக்க தண்ணி எல்லாம் உறிஞ்சுக்கிட்டு அதோட சைஸை பெருசாக்கிடும்ல, இம்பைபிஷன் அப்படின்னு ப்ராசஸ் நம்ம படிச்சிருக்கோம் பிசியாலஜில. அதே மாதிரி ப்ராசஸ் இங்க நடக்குது. ஜெர்ம் ஃபோர் மூலமா இந்த வாட்டரும் நியூட்ரியன்ட்டும் உள்ள போய் வெஜிடேட்டிவ் செல்ஸ் ரொம்ப பெருசாயிடுது. அதாவது பாக்குறதுக்கு ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய செல் ஃபார்ம் பண்ணிடுது. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறதுனால ஜெர்ம் ஃபோரை விட்டு அது வெளியே வந்துருது. இப்படி வெளியே வரும்போது இந்த ஜெனரேட்டிவ், அதாவது வெஜிடேட்டிவ் செல்ஸ் மட்டும் வரது கிடையாது, அதோட சேர்த்து இந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அந்த 2 மேல் கேமெட்ஸ், அதையும் கூட கூட்டிட்டு வந்துருவா, வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருது. இது ரெண்டுமே எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, டிப் ஆஃப் தி போலன் டியூப். இப்ப போலன் டியூப் வச்சுக்கோங்களேன், அது ஒரு லாலிபாப் மாதிரி நான் வச்சுக்கலாம். அந்த லாலிபாப் ஹெட் தான் முதல் இருக்க மைக்ரோஸ்போர். அது வந்து அப்சர்வ் ஆகி ஒரு டியூப் மாதிரி வெளியே ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த டியூபோட டிப் கடைசி எண்ட்ல தான் வந்து இந்த 2 மேல் கேமெட்டும் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்புறம் வந்து இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸோட நியூக்ளியஸ் அங்கதான் பிரசன்ட் ஆயிருக்கு.
இதான் நம்ம சொன்ன ஸ்ட்ரக்சர். பக்கத்துல லாலிபாப்ப படுக்கப்பட்ட மாதிரி இருக்கா, இதுதான் வந்து எப்படி அப்படின்னா ஜெனரேட்டிவ் செல்ஸும் இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ். இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து நம்ம அந்த நியூட்ரியன்ட் அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம போலன் அந்த டியூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இதுல தான் அந்த மேல் கேமெட்ஸும் இருக்கும் அண்ட் ஆல்சோ டியூப் நியூக்ளியஸ். இது ரெண்டுமே அதோட டிப்ல வந்துருச்சு. அண்ட் இந்த டியூப்ல வந்து மொத்தம் 3 மேஜர் பார்ட்ஸ் பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் இங்க இருக்கு. என்ன அப்படின்னா 3 பார்ட். அது என்னன்னா பார்த்தோம்னா growth zone, நியூக்ளியர் ஜோன் அண்ட் வேக்யூலைசேஷன் ஜோன் அப்படின்னு 3 ஜோன்ஸ் அதை நம்ம பிரிக்கலாம். growth zone அதான் ஏற்கனவே டிப் ரீஜன்ல இருக்குன்னு சொன்னேன்ல, அங்கதான் வந்து growth zones பார்க்கலாம். அங்க வந்து சைட்டோபிளாசமோட கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆக்டிவ் சைட்டோபிளாசம்ஸ் தான் இருக்கும். அண்ட் இதை தவிர்த்து நம்ம அங்க என்ன பார்த்தோம், டியூப் நியூக்ளியஸோட செல்ஸும் அங்க, அதாவது சைட்டோபிளாசம்ல இருக்க டியூப் நியூக்ளியஸும் அங்கதான் இருக்கும். அந்த மேல் கேமெட்ஸும் அந்த எண்ட்ல தான் நம்ம பார்க்க முடியும். அண்ட் நடுவுல இருக்க அந்த ரீஜியன் தான் நம்ம நியூக்ளியர் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா டியூப் நியூக்ளியஸும் மேல் கேமெட்ஸும் அங்கதான் பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் செகண்ட் வேக்யூலைசேஷன் ஜோன். இது ஏன் வேக்யூலைசேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லலாம், இங்க வேக்யூலேட்டட் சைட்டோபிளாசமோட கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பார்க்க நம்ம ஒரு பால் ஷேப்ல இருக்கா, 4 பால் ஷேப்ல. ஸோ அதுதான் அந்த வேக்யூலேட்டட் சைட்டோபிளாசம். அது வந்து எதா இருக்கலாம், ஆக்டிவாகவும் இருக்கலாம், இன்ஆக்டிவாகவும் இருக்கலாம். இந்த ஆக்டிவ் சைட்டோபிளாசமையும் இன்ஆக்டிவ் சைட்டோபிளாசமையும் ஒரு ஸ்ட்ரக்சர் நடுவுல இருந்து பிரிக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம். கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் வந்து கேலோஸ் பிளக். நம்ம எப்படி ஒரு பிளக்கை வந்து இப்போ ஒரு நார்மலா ஒரு சாக்கெட் இருக்கு அப்படின்ற போது பிளக்கை வச்சு மூடிட்டு அந்த வாட்டர் சீல் ஆயிருதா, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஆக்டிவ் சைட்டோபிளாசமையும் ஒரு இன்ஆக்டிவ் சைட்டோபிளாசமையும் பிரிக்கக்கூடிய ரோல் யார் பாப்பா அப்படின்னா கேலோஸ் பிளக் தான் அந்த ரோல் அங்க பிளே பண்ணுவாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் நம்ம வந்து மேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் அது எப்படி டெவலப் ஆகுது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது ஸ்பொராஞ்சியம்குள்ள இருக்கும் எப்படி டெவலப் ஆகுது, அது மெச்சூர் ஆகி வெளியே வந்து அது எப்படி ஸ்டிக்மால உட்காந்து டெவலப் ஆகுதுன்றதை பார்த்தோம். ஸோ நமக்கு மேல் வந்து மெச்சூர் ஆகி வந்துருச்சு. ஃபர்தரா இப்போ அடுத்து மெச்சூர் ஆகி இந்த போலன்டிவ் ஃபார்மோட தான் வேலை. ஸோ பட் அதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்டல், அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டோட growth ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அது ஃபர்தர் ஃபெர்டிலைசேஷன் நம்ம பார்க்கலாம். கடைசியில் நம்ம மேலுக்கு பார்த்த மாதிரி கைனோஷியம், நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிளாரல் ஆர்கன்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்துருக்கோம். கைனோஷியம் தான் வந்து ஃபிளாரோட ஃபீமேல் செக்ஷுவல் பார்ட். அண்ட் இந்த கைனோஷியம்ல என்ன நம்ம சொல்லுவோம், கார்பல். கார்பல்ல என்னென்ன ஸ்ட்ரக்சர் சேர்ந்துருக்கும், ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. இந்த 3 பார்ட்டும் சேர்த்து தான் நம்ம கார்பல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிக்மா தான் ரிசெப்டக்கிள் மாதிரி, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி போலன் அக்செப்ட் பண்றதா ரிஜெக்ட் பண்றதா, ஒரு லேண்டிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி, லைக் ஒரு ஹெலிபேட் மாதிரி வச்சுக்கோங்க. ஹெலிகாப்டர் வந்து எப்படி கரெக்டா அங்க இறங்கணுமோ அதே மாதிரி அந்த ஒரு பேடு தான் வந்து ஸ்டிக்மா போலன் ரெயினுக்கு. அண்ட் அந்த ஸ்டிக்மா போலன் டியூப் ஃபார்ம் பண்ணி ஃபர்தரா உள்ள போறதுக்கு அந்த ஒரு பேசேஜை ப்ரொவைட் பண்ற அந்த ஒரு ரீஜியனை தான் நம்ம ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஃபர்தரா கீழே ஸ்வல்லன் பார்ட், அதாவது கொஞ்சம் தடிமனா இருக்கிற அந்த பார்ட்டை தான் நம்ம ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த கார்பலை மொத்தமா நம்ம மெகாஸ்போரோஃபில், நம்ம அங்க எப்படி மைக்ரோஸ்போரோஃபில் பார்த்தோமோ அதே மாதிரி இங்க மெகாஸ்போரோஃபில் அப்படின்னு சொல்றோம். இந்த மொத்த கார்பலை சேர்த்து, கார்பல் எதாவது ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, இந்த 3மே சேர்த்து நம்ம கார்பல் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஃபிளாஸ்ல வந்து எப்பவுமே என்ன டைப்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு கார்பலாக இருக்கலாம், 2 கார்பலாக இருக்கலாம், 3 கார்பலா இருக்கலாம், இல்லை நிறைய கார்பல். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு பிளான்ஸ்ல. அதே மாதிரி இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கார்பல் இருந்தா அதோட பேர் மோனோ கார்புலரி, அதாவது மோனோ கார்பல் அப்படின்னு சொல்லலாம். இதே 2 இருந்தா பை கார்புலரி, 3 இருந்தா ட்ரை கார்புலரி. ஆனா டெட்ரா, அதாவது 4 தான் டெட்ரான்னு சொல்ல மாட்டோம். 3 தாண்டிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம மல்டி கார்புலரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கைனோஷியம், அதாவது இந்த கீழே இருக்குல்ல அந்த பார்ட், அது வந்து ஒன்னு ஃபியூஸ்டாக இருக்கலாம் இல்ல ஃப்ரீயா இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி இதுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா அப்போ கார்பஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், சின் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கார்பஸ் அப்படின்னா என்னன்னா கார்பல் வந்து ஃப்ரீயா இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று அட்டாச் ஆகாம நல்லா தனித்தனியா ஃப்ரீயா இருக்கும். அதாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்க அந்த ஸ்வெல்லன் பார்ட் இருக்குல்ல, அதுல இருக்க ஓவரி வந்து ஃப்ரீயா இருக்கலாம். ஆனா அதர் பார்ட்ஸ் வந்து ஃபியூஸ், அதாவது ஸ்டைல், ஸ்டிக்மா மத்த எல்லாமே ஃபியூஸ்டாக இருக்கலாம். பட் ஆனா கீழே இருக்க ஓவரி வந்து ஃப்ரீயா இருக்கும். நம்ம இந்த பிக்சர்ல நல்லா தெளிவா பார்க்கலாம். பாத்தீங்களா, அப்போ கார்பஸ் டைப்ல 3மே தனித்தனியா செக்ரிகேட் ஆகி தனித்தனியா பிரிஞ்சிருக்கா. ஸோ அப்படி இருந்தா என்னது ஃப்ரீ டைப் ஆஃப் ஓவரிஸ் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனா சின் கார்பஸ் டைப்னா என்னது, ஓவரிஸ் எல்லாமே ஒரே ஃபியூஸ் ஆகி ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அண்ட் இந்த டைப் ஆஃப் நம்ம சின் கார்பஸ் டைப் ஆஃப் கைனோசியம் எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஹைபிஸ்கஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த பிளான்ட் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து படிச்சாலும் நமக்கு தெரிஞ்ச பிளான்ட்டை வச்சு படிச்சா தான் நம்ம ரொம்ப நாள் அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ தட் இந்த சின் கார்பஸ் டைப்புக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைபிஸ்கஸ். ஆனா இந்த இது வந்து இந்த கார்பல் ஃபியூஸ்டாக இருந்தாலும் அதோட மேல் பகுதி நம்ம எப்படி நம்ம அப்போ கார்பஸ்ல வந்து ஓவரி ஃப்ரீயாக இருந்து அதுக்கப்புறம் மற்ற பிளான்ஸ் மற்ற பார்ட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோமோ அதோட உல்ட்டா தான் இங்க சின் கார்பஸ்ல மற்ற பார்ட்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆகி இருக்கணும்,
ஸ்டைல்ஸும் ஸ்டிக்மாவும் வந்து ஃப்ரீயா இருக்கலாம் அந்த இடத்துல. அண்ட் ஆல்சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குல்ல, லைக் அப்போ கார்பஸ், சின் கார்பஸ், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஜென்ரலான இங்கிலீஷ் டேர்ம்ஸ் இல்லைல்ல. அது எல்லாமே எப்பவுமே எந்த மோஸ்டா வந்து எந்த லாங்குவேஜோட ஆரிஜின்ல இருக்கும் அப்படின்னா, கிரீக் அண்ட் லத்தீன், இந்த ரெண்டு லாங்குவேஜ் தான் மோஸ்டாவே பாட்னிக்கல் டேர்ம்ல வந்து நம்ம மோஸ்டா படிக்கக்கூடியது. ஸோ தட் நம்ம இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்மோட ஆரிஜினை வச்சு படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா அப்போ கார்பஸ் அப்படின்றது வந்து கிரீக் ஆரிஜினான ஒரு வேர்டு தான். அதுல அப்போ இது ரெண்டு 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 பார்ட்டா பிரிச்சுக்கலாம் அந்த வேர்டு. அப்போ அண்ட் கார்பஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இதுல அப்போ அப்படின்னா என்னன்னா செப்பரேட், அப்படின்னா தனித்தனி அப்படின்னு அர்த்தம். கார்பஸ் அப்படின்னா ஃப்ரூட். நம்ம ஓவரி தான் வந்து நம்ம கடைசியில் ஃப்ரூட்டா மாறும் நமக்கு தெரியும். ஓவியல் சீடு ஓவரி ஃப்ரூட்டா மாறும் தெரியல. ஸோ தட் அப்போ கார்பஸ்னா என்ன? அப்போனா அவே, அல்லது செப்பரேட். கார்பஸ்னா ஃப்ரூட். அப்போ வந்து தனித்தனியாக இருந்தால் அது வந்து நம்ம அப்போ கார்பஸ் அப்படின்னு. அதே சின் கார்பஸ், இதுவும் ஒரு கிரீக் ஆரிஜின் தான். இதுல SON சின் அப்படின்ற இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வித், அப்படின்னா டுகெதர், ஒரே ஒரு கலவையாக, ஒரு கோர்வையாக இருக்கும். ஸோ அதுதான் சின் கார்பஸ். ஸோ அப்போ கார்பஸ் அப்படின்னா தனியாக இருக்கும், சின் கார்பஸ் அப்படின்னா ஃபியூஸ்டாக இருக்கும். இது கார்பல் தான். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதுல இருக்க ஒரு ஃப்ரீ யூனிட் ஆஃப் கைனோசியம் தான் என்னன்னு சொல்லுவோம், பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். பிஸ்டில்ல நம்ம ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, ஓவியூல்ஸ் இது எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து பிஸ்டில் அப்படின்ற சொல்லுவோம். அண்ட் இது இல்லாம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்டிக்மா இருக்கும், ஸ்டைல் இருக்கும், ஓவரி இருக்கும். அந்த ஓவரிக்குள்ளதான் ஓவியூல்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டைல டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்டிக்மா யாரு? அதுதான் லேண்டிங் பிளாட்ஃபார்ம். யாருக்கு லேண்டிங் பிளாட்ஃபார்ம்? போலன் கிரெயின்ஸ்க்கு அதாவது ஒரு லேண்டிங் பிளாட்ஃபார்மா இருக்கும். அண்ட் தென் ஸ்டைல் யாரு? ஒரு ஸ்லெண்டர், அதாவது அதுதான் வந்து பேசேஜ் ஆகும். அதாவது உள்ள இருக்க ஓவரியையும் வெளியே இருந்து வர போலன் கிரெயின்ஸையும் கனெக்ட் பண்ண ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ஒரு பாலம் மாதிரி நடக்குது யாருன்னா ஸ்டைல் தான் அங்க நடக்கிறது. அண்ட் கடைசியில கீழே இருக்க ஓவேரி தான் இருக்கலே கொஞ்சம் ஸ்வெல்லன் பார்ட், அதாவது கொஞ்சம் குண்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அண்ட் தென் அதுக்குள்ளதான் வந்து ஓவியூல்ஸ் இருக்கும். அந்த ஓவியூல்ஸ் எல்லாம் எதால அட்டாச் ஆயிருக்கும்? பிளாசண்டா மூலமாக அட்டாச் ஆயிருக்கும். அண்ட் ஒரு ஓவரிக்குள்ள வந்து ஓவியல்ஸ் வந்து சிங்கிள் டைப், ஒரு சிங்கிள் ஓவியல்ஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நிறைய குரூப் ஆஃப் ஓவியல்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ வந்து ஓவியல்ஸ் வந்து சிங்கிள் டைப் ஆஃப் ஓவியல்ஸ் இருக்கலாம், நிறைய டைப் ஆஃப் ஓவியல்ஸ் இருக்குன்னு சொல்லல. ஸோ நம்ம எல்லாமே ரீசெண்டா, அதாவது நம்ம எப்பயுமே ரேரா இல்ல, ரெகுலரா சாப்பிட்ற ஒரு ஃப்ரூட்ல வந்து ஒரே ஒரு ஓவியூல் தான் இருக்கும். அது வந்து என்ன 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 ஃப்ரூட்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரே ஒரு ஓவியூல் கொண்ட ஃப்ரூட் எது நம்ம மோஸ்டா சாப்பிடக்கூடியது? அண்ட் ஆல்சோ செவரல் ஓவியல்ஸும் இருக்கும். அதுக்கும் அதையுமே நம்ம ரொம்ப ரெகுலராகவே சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரூட்ல இருக்கும். இதை நம்ம எதுக்காக இன்சிஸ்ட் பண்றோம் அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, தெரிஞ்சக்கூடிய பிளான்ட்ல இருந்து படிச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. எஸ் 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 அதுலயும் ரைஸ்லையும் பார்க்கலாம். பட் மோஸ்டா எஸ், காட் ஹில்ஸ் சார், சார் மேம் கரெக்ட். மேங்கோ, நம்ம எல்லாமே சின்ன வயசுல இந்த எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டாபிக் படிச்ச முதல் எக்ஸாம்பிளே மேங்கோவா தான் இருக்கும். மேங்கோல தான் ஒரே ஒரு ஓவியல் இருக்கும். சரி, அதே மாதிரி மேங்கோல ஒரு ஓவியல் பார்த்துட்டோம். அப்ப அதே மாதிரி நிறைய செவரல் ஓவியல்ஸ் கொண்டு இருக்கிறது என்னது? மஞ்சுளா மேம் கரெக்ட் மேம், ட்ரூ. எஸ், மேங்கோ தான். அதே மாதிரி ஒரு ஓவியல் இருந்தா நம்ம வந்து மேங்கோ சொல்லிட்டோம். அப்ப நிறைய ஓவியல்ஸ் இருந்தா அது என்ன நம்ம சொல்லுவோம்? ராஜம் டேவிட் சார், பேடி. எஸ் சார், கரெக்ட் சார். ஒரு ஓவியல் கொண்டது பேடிலேயே நம்ம ஒரு ஓவியல் பார்க்கலாம். வெரி குட் வெரி குட். எஸ் எஸ். வீட் ஆல்சோ. எஸ் சார், ராஜம் டேவிட் சார், வீட்லயும் நம்ம பார்க்க முடியும். செவரல் ஓவியல்ஸ் எந்த ஃப்ரூட்ல இருக்கும்? இங்க வேணா நம்ம ஒரு க்ளூ கூட தரலாம். சம்மர் டைம்ஸ்ல நம்ம நிறையவே கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான் வந்து இந்த செவரல் ஓவியல்ஸ் கொண்ட ஒரு ஃப்ரூட். என்னவா இருக்கும்? எஸ் எஸ் எஸ், மேஞ்சிஃபெரா இண்டிகா. வாவ், பொட்டானிக்கல் நேம், சூப்பர் சூப்பர். ஓகே, செவரல் ஓவில்ஸ் கொண்டிருக்க ஃப்ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேஜரா வாட்டர் மெலன். ஆல்சோ இன்னொரு, சரி ஓகே, வாட்டர் மெலன் நான் சொல்லிட்டேன். அதே சூப்பர் சூப்பர். வா வா, காயத்ரி மேம் கரெக்ட் மேம், வாட்டர் மெலன் கரெக்ட். பப்பாயா, சூப்பர் 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 சூப்பர். ராஜம் சார் கரெக்ட் சார், பப்பாயா. எஸ். அப்போ ஒரு ஓவியல் கொண்டதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியா படிச்சிட்டோமா? ஒரே ஒரு ஓவியல் கொண்ட ஒரு ஃப்ரூட் எது? மேங்கோ. அதே மாதிரி செவரல் ஓவியல் கொண்டிருக்க ஃப்ரூட் எது? வாட்டர் மெலன் பார்த்துருக்கோம், பப்பாயா பார்த்துருக்கோம். ரவி வர்மா சார் கரெக்ட் கரெக்ட், எல்லாரும் கரெக்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம ஆக்டிவா இருக்கும், நம்ம ஆக்டிவா படிச்சாலும் நமக்கு நிறைய வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. ஸோ தட் நம்ம கமெண்ட் செக்ஷன் நம்ம ஆக்டிவா வச்சுக்கலாம் இப்போ ஃபாதர் ஸ்லைட்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம அடுத்து ஓவியலோட ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். நம்ம எப்படி மைக்ரோஸ்போரை பத்தி என்னன்னு பார்த்துட்டு அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோமோ அதே மாதிரி ஓவியலோட ஸ்ட்ரக்சரை பார்க்கணும்.
அண்ட் மைக்ரோஸ்போரோட ஸ்ட்ரக்சர் மாதிரி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஓவியலோட ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கவே நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல, அதனால ஓவியலோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓவில் வந்து ஃபர்ஸ்ட் அதை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து தான் வரும். ஏன் அப்படின்னா அதுல தான் நம்ம எம்பிரியோ சாக்லாம் உள்ள இருக்கு, அப்ப ப்ரொடெக்ட் பண்ணணும்னா வெளியே ஒரு கவரிங் வேணும்ல, அந்த கவரிங் தான் இன்டெகுமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து உள்ள இருக்க எம்பிரியோ சாக்கை ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, இந்த ஸ்லைடுக்கு முன்னாடி பிளான்ட்ல ஓவியூல் சீடாக மாறுதா இல்ல ஓவரி சீடாக மாறுதா? பேசிக்கான கொஸ்டின் தான். நம்ம அட்வான்ஸ்டா படிக்கும்போது பேசிக்கை மறக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் இப்போ ஒரு கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன். ஓவியூல் சீடாக மாறுதா இல்ல ஓவரி சீடாக மாறுதா? ஆன்சர் கொடுங்க கமெண்ட்ஸ்ல. ஓகே, ஓவியூல் தான் சீடாக மாறுது, வேற ஓவரி ஃப்ரூட்டாக மாறுது. இதுல மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஓவில் வந்து சீடாக மாறிடுது. அண்ட் ஓவில் பார்க்க எப்படி இருக்கும்னா ஓவாய்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துக்கணும். ஓவல் ஷேப், அதாவது ரவுண்ட் வந்து கொஞ்சம் இழுத்து வச்ச மாதிரி அந்த ஓவாய்ட் ஷேப்லையும் பார்க்க ஒயிட்டிஸ் நேச்சர்ல இருக்கு. நம்ம நம்ம பூ சின்ன சின்ன சின்னதா பிச்சு பிச்சு பார்த்துருப்போம். அண்ட் நம்ம பாட்னி படிக்கும்போது நம்ம லேப்ஸ்லயுமே செக்ஷன் எடுத்து பார்த்துருக்கோம், நமக்கு ஆப்வியஸா தெரியும். ஓவரி பார்க்கறதுக்கு மோஸ்டா ஒயிட்டிஸ் டு அண்ட் எல்லோயிஸ் கலர்ல இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் அது வந்து எப்படி அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளசண்டா மூலமா தான் அட்டாச் ஆயிருக்கும். அண்ட் இந்த ஓவியலுக்கு எப்படின்னா ஓவியல் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாதிரி நான் வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ட்ரீட் லைட்டை பிடிச்சிருக்க அந்த போல் கம்பி இருக்குல்ல, அதுதான் வந்து இங்க ஃபியூனிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இந்த லைட்டை ஒரு போல் கம்பி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி இந்த மொத்த ஓவியலையும் தாங்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எது, அதுதான் ஃபியூனிக்கல். அண்ட் இந்த ஃபியூனிக்கல் போய் இந்த ஓவரியும் ஃபியூனிக்கலும் அட்டாச் ஆயிருக்க அந்த பாயிண்ட் இருக்குல்ல, கரெக்டா இது ரெண்டும் அட்டாச் ஆயிருக்க அந்த பாயிண்ட் நம்ம ஹிலியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க நம்ம ரெண்டு டெக்னிக்கல் டேர்ம் பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபியூனிக்கல் ஒன்று பார்த்துருக்கோம், அது என்னது அந்த போல் கம்பிமா இருக்க ஸ்ட்ரக்சர் சொன்னோம். அண்ட் இந்த ஓவரியும் அதாவது ஓவியூலும் இந்த ஃபியூனிக்கலும் அட்டாச் ஆகிற இடத்த பேர் நம்ம ஹீலியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த அதாவது ஓவியலும் ஃபியூனிக்கலும் நம்ம எப்படி பார்த்தோம், ஓவியல்னா என்னது, அது ரெண்டும் அது வந்து ஓவியல் ஸ்ட்ரக்சர் வந்து பிடிச்சி வச்சிருக்க அந்த போல் கம்பிமா இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஃபியூனிக்கல் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் இந்த ரெண்டையும் இதோட ரெண்டு எப்படி இருக்கு பாக்குறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு இந்த ஓவியூல்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது எத்தனை டைப் அப்படின்னா 6 டைப். இது நான் அடிச்சு சொல்றேன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின் இதுல இருந்து கண்டிப்பாக வரும். அதாவது டைப்ஸ் ஆஃப் ஓவியலை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம். இல்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னா ஆர்த்தோட்ரோபஸ், அனாட்ரோபஸ், ஹெமிட்ரோபஸ், கேம்பைலோட்ரோபஸ், சிர்சினோட்ரோபஸ். இது ஒன்னொன்னு டிஃபரன்சியேஷன் என்ன அப்படின்னா ஆர்த்தோட்ரோபஸோ இல்லைன்னா ஆர்ட்ரோட்ரோபஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். இது பார்க்க அப்படின்னா எரக்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், நேராக. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, நேரா இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம இருந்தா ஓவியில நம்ம ஆர்த்தோட்ரோபஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேறாஸ் அது அப்படியே நேரா இருக்கிறது குனிஞ்சு இப்படி இன்வெர்டடா இருக்கு, எரக்டா இருக்கிறது இன்வெர்டடா மாறிடுச்சுன்னா அதை நம்ம அனாட்ரோபஸ் அப்படின்னு சொல்றோம். வேறாஸ் கம்ப்ளீட்டா மாறாம பாதியா பிரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அது ஹெமிட்ரோபஸ் அப்படின்னு சொல்லணும். அப்படியே நேரா செங்குத்தா இருக்குது பாதியா வளைஞ்சா நம்ம ஹெமிட்ரோபஸ் அப்படின்னு சொல்றோம். அதே இது கொஞ்சம் அப்படி குனிஞ்சிருக்கிறது கொஞ்சம் வளைஞ்சிருச்சு, கான்கேவ் ஷேப்ல இருக்கு அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேம்பைலோட்ரோபஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்பிட்ரோபஸ் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா பாடியும் சரி எம்பிரியோ சாக்கும் சரி ரெண்டுமே கேர்வாக மாறி இருந்தா ஒரு இந்த நம்ம இந்த பிக்சர்ல கிளியரா பார்க்கலாம். பாடியும் வளைஞ்சிருக்கு, எம்பிரியோ சாக்கும் பாத்தீங்கன்னா கேர்வாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஆம்பிட்ரோபஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் கடைசியா சிர்சினோட்ரோபஸ் அப்படின்னா என்னன்னா பியூனிக்கல் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 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 ரவுண்ட் ஒரு ஓவல் ஷேப்ல வந்துடும், அதை சுத்தி ஒரு காயில், அதாவது நம்ம காயில் ஷேப் இருக்குல்ல, காயில் எப்படி நம்ம சுத்தி சுத்தி வைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு காயில் ஷேப்ல வந்துடும் இந்த சிர்சினோட்ரோபஸ் ஓவில் மட்டும். ஸோ நம்ம எத்தனை டைப் ஆஃப் ஓவில் பார்த்துருக்கோம், 6 டைப் ஆஃப் ஓவில் பார்த்துருக்கோம். ஆர்த்தோட்ரோபஸ், அனாட்ரோபஸ், ஹெமிட்ரோபஸ், கேம்பைலோட்ரோபஸ், ஆம்பிட்ரோபஸ் அண்ட் சிர்சினோட்ரோபஸ். அண்ட் இது பார்க்க ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், ஆர்த்தோட்ரோபஸ் எரக்டாக இருக்கும், அனாட்ரோபஸ் வந்து அது அப்படி இன்வெர்டடாக இருக்கும், ஹெமிட்ரோபஸ் ஆஃப் இன்வெர்டடாக இருக்கும், அண்ட் கேம்பைலோட்ரோபஸ் வந்து பாடி கர்வ்டா இருக்கும். அந்த ஆம்பிட்ரோபஸ் எப்படி இருக்கும், பாடியும் எம்பிரியோ சாக்கு ரெண்டுமே கர்வ்டாக இருக்கும். அண்ட் கடைசியாக சிஸ்னோட்ரோபஸ் எப்படி இருக்கும், ஒரு காயில், அதாவது ஒரு வளைய மாதிரி சுத்தி அதை அப்படி பிடிச்சிருக்க மாதிரி, நம்ம கையில இப்படி பால் பிடிப்போம்ல பவுலிங் போடும்போது அந்த மாதிரி இப்படி சுத்தி அதை பிடிச்சிருக்கதான் சிஸ்னோட்ரோபஸ். அண்ட் இந்த ஓவியூல்ல
நம்ம பேரண்ட் இது மைக்ரோஸ்போர்ல வந்து நம்ம எப்படி பார்த்தோம், அந்த ஸ்டெரைல் ரீஜன் வந்து பேரண்ட் கைமாட்டஸ் சிக்னேச்சர்னு பார்த்தோமா, அதே மாதிரி இங்க ஓவியூல்லையும் பேரண்ட் கைமாட்டஸ் மாஸ் இருக்கு. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம நிறையவே நம்ம படிக்கும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து படிக்கும்போது இது நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் படிச்சு அதை நம்ம தப்பு விடுவோம். இது நியூக்ளியஸ் இல்ல நியூசெல்லஸ். அண்ட் இந்த நியூசெல்லஸை சுத்தி தான் இந்த எப்படி சொல்லலாம்னா எம்பிரியோ சாக்கை தாங்கி ப்ரொடெக்ட் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நியூசெல்லஸ். அண்ட் இந்த நியூசெல்லஸ் தான் இன்டெகுமெண்ட்ஸ் சொன்னல, அவுட்டர்ல இருக்க அந்த ஒரு வால் மாதிரி. அந்த இந்த நியூசெல்லஸை பாதுகாக்கக்கூடிய ரோல் யார் பாப்பா அப்படின்னா இந்த நியூசெல்லஸ் தான், அதாவது இந்த இன்டெகுமெண்ட்ஸ் தான் அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ட் மோஸ்டா எப்பயுமே பிளான்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா 3 இன்டெகுமெண்ட்ஸ் ஆகுது குறைஞ்சது இருக்கும். அது கம்மியாகவும் இருக்கலாம், பட் காமனா நம்ம பார்க்கக்கூடியது 3 இன்டெகுமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் இன் ரேர் கேசஸ், ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ்ல இன்டெகுமெண்ட்ஸே இல்லாமையும் இருக்கலாம். அண்ட் இந்த இன்டெகுமெண்ட் வந்து அந்த ஓவியூல்ல ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே மூடி இருக்கும், ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் ரீஜனை தான் நம்ம மைக்ரோபைலாரியன் அல்லது மைக்ரோபைல் அப்படின்னு சிம்பிளா சொல்லுவோம். இந்த ஒரே ஒரு ரீஜன்ல மட்டும்தான் இன்டெகுமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ நமக்கு படிக்கும் போதே தெரியுது இதுல இருந்து எக்ஸாம் வந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. எப்படி கேட்கலாம் அப்படின்னா இன்டெகுமெண்ட் வந்து ஓவியில சுத்தி எல்லா இடத்துலயுமே மூடி இருக்கும், ஒரே ஒரு இடத்துல மட்டும் திறந்திருக்கு. ஸோ அந்த ரீஜனோட பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். மைக்ரோபைலார் எண்டா, தெலாசல் எண்டா அப்படின்னு கேட்கலாம். நமக்கு ஆன்சர் என்ன தெரியும், மைக்ரோபைலார் எண்ட்ல தான் வந்து இன்டெகுமெண்ட்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஓகே, இந்த மைக்ரோபைலர் எண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும், நேர் ஆப்போசிட்ல இருக்கு. அங்க இருந்து தான் அந்த இன்டெகுமெண்ட்ஸே வளர்ந்து வரும். ஸோ இந்த மைக்ரோபைலருக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்க அந்த ரீஜனை நம்ம என்ன சொல்லலாம், ஜலாசா அப்படின்னு சொல்லுவோம். இது இங்க இருந்து தான் இன்டெகுமெண்ட்ஸ் ஆரிஜினேட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் எப்பவுமே எம்பிரியோ சாக் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா மைக்ரோபைலர் எண்டை நோக்கி கொஞ்சம், அதாவது இப்போ ஒரு 100% வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 75% வந்து மைக்ரோபைலர் எண்டை கிட்ட தான் வந்து இந்த எம்பிரியோ சாக் வந்து அந்த ஓவியூல பிரசன்ட் ஆயிருக்கு. நம்ம எப்படி வந்து மேல் கேமிட்ஸ் வந்து பார்த்தோம், ஆர்கோஸ்போரியல் செல்ஸ்ல இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பிரைமரி மதர் செல்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் அதுல இருந்து தான் நமக்கு ஃபாதரா வந்து டெவலப்மெண்ட் நடந்துச்சுன்னு சொன்னோமா. ஸோ அதே டைப் ஆஃப் கண்டிஷன் தான் இங்கேயும் நம்ம பார்க்க முடியும். ஒரு ஓவியல் வந்து எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா ஒரு ப்ரீமோடியா நம்ம எப்படி பார்த்தோம், ஒரு குட்டி அந்த மாதிரி அதை தான் நம்ம ப்ரீமோடியா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோமா. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அதுல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் அதுல இருந்து இன்டெகுமெண்ட்ஸ் ஃபர்ஸ்டே ஒரு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் செல்லர்ஸ் அந்த எம்பிரியோ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது முதல்ல இன்டெகுமெண்ட்ஸ் கவரிங் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ தட் அந்த இனிஷியல்ஸ் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. அண்ட் அந்த டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நியூஸ் செல்லர்ஸ் அண்ட் அது மற்றது வந்து அதை சுத்தி வந்து ஃபார்ம் ஆகுது இன்டெகுமெண்ட்ஸ். இதுவுமே ஹைப்போடெர்மல் வந்து, அதாவது எபிடெர்மிஸ் தான் நம்ம அவுட்டர் லேயர் பார்த்தோமா, மற்ற உள்ள இருக்க எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே ஹைப்போடெர்மல் ஸ்டேஜஸ் தான். ஸோ அந்த ஹைப்போடெர்மல் ரீஜியன்ஸ்ல நியூஸ்லஸ்ல ஹைப்போடெர்மல் ரீஜன்ஸ்ல இருந்து தான் பிரைமரி ஆர்கஸ்போரியல் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அண்ட் இந்த ஆர்கஸ்போரியல் செல்ஸ் தான் ஃபர்தரா டிவைட் ஆகி நம்ம கிடைக்கக்கூடியது என்னது, பிரைமரி பேரிட்டல் செல்ஸும் அண்ட் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ். இதே தான் நம்ம அப்படியே மைக்ரோஸ்போர்லையும் பார்த்தோம். அங்கேயும் வந்து பிரைமரி பேரிட்டல் செல்ஸ் ஃபார்ம் ஆகும், அது அவுட்டர் ரீஜன்ல ஃபார்ம் ஆகும். அண்ட் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ் வந்து இன்னர் ரீஜன்ஸ்ல ஃபார்ம் ஆகும். அதே தான், ஒரு மாற்றமும் இல்ல. அதுக்கு இதுக்கும் மேஜரா ஸ்டார்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் இந்த பிரைமரி பேரிட்டல் செல்ஸ் தான் எப்படி ஒரு டைம் அல்லது அதோட கூடின டைம் டிவைட் ஆகி நமக்கு வந்து வால் ஃபார்மேஷன்ஸ்க்கு உதவுது. அந்த நெக்ஸ்ட் அடுத்து இருக்கிற பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ், அதாவது இன்னர் ரீஜன்ல இருக்க ஸ்போரோஜினஸ் செல்ஸ் தான் நமக்கு வந்து என்னவா மாறப்போகுது, ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர், அதாவது கொடுக்கக்கூடியதே இந்த பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ் தான். ஆனால் அது டைரக்டா அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரா கொடுக்காது. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணணும், அதுதான் வந்து மெகாஸ்போர் மதர் செல். இதுக்கு ஈக்குவலண்டா நமக்கு வந்து மேல்ல பார்க்கக்கூடியதான் மைக்ரோஸ்போர் மதர் செல். ஸோ ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான், ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் தான், ரோல் தான் ரெண்டுமே பிளே பண்ணுது. ஸோ படிக்கிறது இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ப்ராசஸ் ரொம்ப லென்த்தியா இருக்கு, அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன்னு நினைப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பாருங்களேன், நம்ம மேல் ஒண்ணு படிச்சாலே போதும், அதே ப்ராசஸ் தான் இங்க ரிப்பீட் ஆகுது. வேற என்ன, நம்ம மைக்ரோஸ்போர்னு சொன்னா இங்க மெகாஸ்போர்னு சொல்ல போறோம். மற்றபடி பேரிட்டல் செல்ஸும் இங்க அதே மாதிரி தான் இருக்கு, ஸ்போரோஜினஸ் செல்ஸும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ தட் இந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ் ஃபர்தரா டிவைட் ஆகி நமக்கு என்ன கொடுக்குது, மெகாஸ்போர் மதர் செல். இதுவும் நம்ம எம்எம்சி அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லலாம். நம்ம அதையுமே மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்லயும் எம்எம்சி தான் சொல்லுவோம். ஸோ நம்ம எங்க யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து தான் இந்த அப்ரிவேஷனை யூஸ் பண்ண முடியும். ஃபர்தரா இந்த மெகாஸ்போர் மதர் செல் மியாசிஸ் அண்டர்கோ பண்ணுது. செல் டிவிஷனை படிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா படிங்க. மைட்டாசிஸா மியாசிஸா நம்ம நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சோ இங்க என்ன நடக்குது, மியாசிஸ் நடக்குது, மைட்டாசிஸ்ல மியாசிஸ் நடக்குது. இப்படி இந்த மெகாஸ்போர் மதர் செல் மியாசிஸ் நடந்து 4 மெகாஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், நம்ம வந்து எப்படி மைக்ரோஸ்போர்ல பார்த்தோம், டெட்ராஹெட்ரல் ஷேப்ல இருக்கலாம், டி ஷேப்ல இருக்கலாம், லீனியர் ஷேப்ல இருக்கலாம்னு பார்த்தோம்ல. வேறாஸ் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா லீனியர் டெட்டர் ஸ்டேஜ் தான். நம்ம இந்த மெகாஸ்போர் 4 மெகாஸ்போருமே லீனியரா தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆனா இந்த 4 மெகாஸ்போருக்கும் நம்ம அங்க பார்த்த 4 மைக்ரோஸ்போருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம அங்க பார்த்த 4 மைக்ரோஸ்போருமே வந்து ஃபங்க்ஷனலா மாறிடும். ஆனா இங்க எப்படி 4 மெகாஸ்போர் ப்ரொடியூஸ் ஆனாலும் சரி, அதுல இருக்க ஒரே ஒரு மெகாஸ்போர் மட்டும்தான் ஃபங்க்ஷனலா இருக்கும். அண்ட் மித்த 3மே டீஜெனரேட் ஆகிடும். டீஜெனரேட்னா தானா டீஜெனரேட் ஆகாது, அதுக்கு ஒரு ரோல் இருக்கும். அதாவது மற்ற இருக்கிற அந்த 3 ஃபங்க்ஷனல் மெகாஸ்போருக்கு நியூட்ரியன் சப்ளை கொடுத்துட்டு இறந்து போகலாம், இல்லைன்னா மற்ற வேற அசிஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இறந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி டீஜெனரேட் ஆகிறது தான் மற்ற 3மே. அண்ட் இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் எங்க இருக்கும் அப்படின்னா சலாசல் ரீஜியன்ஸ்ல நோக்கி தான் இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் இருக்கும். இப்போ 4 ஃபார்மாஸ்னு வச்சுக்கோங்களேன், மைக்ரோபெலா 2 நோக்கி ஒன்று இருக்கும், சலாசல் 2 நோக்கி ஒன்று இருக்கும், மித்த 2 நடுவில் இருக்குமா. இதுல எது ரொம்ப மோஸ்டா சர்வைவ் ஆகக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னா சலாசல் ரென்ல இருக்கக்கூடிய மெகாஸ்போர் தான் மோஸ்டா ஃபங்க்ஷனலா மாறும். மித்த 3மே டீஜெனரேட் ஆயிடும். ஓகே, இங்க நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து மைக்ரோஸ்போர் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த செல்லோட பிளாய்டி பத்தி சொன்னோம். அது ஹாப்ளாய்டா, டிப்ளாய்டா, ட்ரிப்ளாய்டான்னு ஒன்று பார்த்தோம். ஸோ ஓகே, இங்க நமக்கு ஒரு கொஸ்டின் வச்சுக்கலாம். மெகாஸ்போர் மதர் செல் நல்லா பார்த்துக்கோங்க. மெகாஸ்போர் மதர் செல் ஹாப்ளாய்டா, டிப்ளாய்டா, இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது பிளாய்டி இருக்கா அதுக்கு? ஓகே, மெகாஸ்போர் மதர் செல் வந்து எஸ் கரெக்ட். மெகாஸ்போர் மதர் செல் வந்து டிப்ளாய்டு இன் நேச்சர். ஓகே, அப்புறம் இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, எப்படி ஒரு ஆர்கஸ்போரியல் செல்ஸ் வந்து ஃபர்தரா டிவைட் ஆகி நமக்கு வந்து பேரட்டல் செல்ஸ், ஸ்போரோஜினஸ் செல்ஸ் கொடுத்து, அண்ட் தென் அது வந்து மதர் செல் மெகாஸ்போர் மதர் செல் ஃபார்ம் பண்ணி, அண்ட் அது மியாசிஸ் நடந்து 4 மெகாஸ்போர் ஃபார்ம் பண்ணி அதுல ஒன்று தான் உயிரோட இருக்கோ. இந்த என்டையர் ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெகாஸ்போரோஜெனிசிஸ்னா என்னது, ஃபர்தர் ஆர்கஸ்போரியல் செல்ஸ்ல இருந்து பேரட்டல் செல்ஸ்ல இருந்து ஸ்போரோஜெனிஸ் வந்து அதுல இருந்து எம்எம்சி ஃபார்ம் ஆகி மியாசிஸ் நடந்து 4 மெகாஸ்போர் வர இந்த என்டையர் ப்ராசஸ் தான் நம்ம மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இது வந்து இந்த ஃபீமேல் கேமிட் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷனலா ஃபார்ம் ஆன அந்த கேமிட் வந்து நமக்கு எப்படி ஃபர்தரா வந்து டெவலப் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம 4 செல் ஃபார்ம் ஆகி அதுல ஒன்று தான் உயிரோட இருக்குன்னு பார்த்தோமா, ஃபங்க்ஷனலா இருக்குன்னு பார்த்தோமா, நோக்கின்ற மாதிரி போயிடும். இன்னும் வந்து சலாசல் நோக்கி 2 என்டையர் எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடும் ரெண்டுமே. அப்படி எண்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 2வது டிவிஷன் நடக்கும், மைட்டாட்டிக் டிவிஷன். அப்படி 2வது மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கிறதுனால என்ன ஆகுது, மேல ஒரு செல் கீழே ஒரு செல், அப்ப ரெண்டுமே மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்தா மொத்தம் நமக்கு எத்தனை 4 செல் ஃபார்ம் ஆயிருது. அண்ட் இந்த 4 செல் ஃபார்ம் ஆகுறதுல இருந்து திருப்பி அது ஒரு 3rd மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து மொத்தம் 8 செல் ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆயிருது. இந்த 8 செல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து மைக்ரோபைலர் எண்ட்ல ஃபார்ம் ஆன ஒரு 4 செல்ல இருந்து ஒரு செல்லும், இந்த சராசல் எண்ட்ல ஃபார்ம் ஆன 4 செல்ல இருந்து ஒரு செல்லும், மொத்தம் 2 செல்லும், அதாவது இந்த ஃபார்ம் ஆன 8 செல்ல 2 செல் மட்டும் நடுவுல வந்து நின்றும். அந்த நடுவுல நின்ன செல்ஸ் தான் நமக்கு வந்து ஃபர்தர் என்னவா மாற போகுதுன்னா போலார் நியூக்ளியா மாறிடுது. ஓகேவா? அப்ப 8 செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதுல வந்து 2 இது மட்டும் வந்து சென்ட்ரல் நின்றது, அதுதான் நமக்கு வந்து போலார் நியூக்ளியா அப்படின்னு சொல்றோம். மிச்சம் அந்த சலாசரன்ல இருந்த 3 செல்ஸும் இந்த மைக்ரோபைலர் இருந்த 3 செல்ஸும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆகுது. அது என்ன அப்படின்னா மைக்ரோபைலர் எண்ட்ல ஃபார்ம் ஆன அந்த 3 செல்ஸ் வந்து என்னவா மாறிடுதுன்னா எக் அப்பேரட்டஸா மாறிடுது. வேற சலாசல் எண்ட்ல ஃபார்ம் வந்த அந்த 3 செல்ஸ் வந்து என்னவா மாறிடுது, ஆன்டிபோடல் செல்ஸாக மாறிடுது. ஓகே, இப்போ நமக்கு டிவிஷன் நடந்தோடனே என்ன போலார் நியூக்ளியை நடுவில் வந்துருச்சு, ஆன்டிபோடல் செல்ஸ் வந்து சலாசல் எண்ட்ஸ்ல ஃபார்ம் ஆயிருச்சு, சினர்ஜிட்ஸ் வந்து மைக்ரோபோலர் எண்ட்ஸ்ல நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இந்த எம்பிரியோ சாக் வந்து நம்ம எங்க வந்து எம்பட் ஆயிருக்குன்னு பார்த்தோம், ஓவியூல்ல நியூசெல்லஸ்ல தான் எம்பட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அது வந்து எந்த ரீஜனை நோக்கி ரொம்ப வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஒரு பெர்சன்டேஜ் கணக்கு கூட நான் சும்மா ஒரு ரஃபா சொன்னேன்ல, அதை வச்சு சொல்லுங்க. எம்பிரியோ சாக் வந்து
எந்த ரீஜனை நோக்கி ரொம்ப இருக்கும்? மைக்ரோபேலா ரீஜனை நோக்கி ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, இல்ல சலாசல் ரீஜனை நோக்கி அதிகமாக இருக்குமா? நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோபேலா எண்டை நோக்கி தான் கொஞ்சம் அதிகமாகவே இங்க பிரசன்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த எம்பிரியோ சாக்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதாவது எப்படி இந்த ஓரியன்டேஷன் அரேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் என்னென்ன செல்ஸ் டைப்ஸ் இருக்குன்றத வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஆனா அதுல வந்து மோஸ்ட் காமன் டைப் நம்ம எம்பிரியோ சாக்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாலிகோனம் டைப். இந்த பாலிகோனம் டைப்ல எப்படி இருக்கும்? 8 நியூக்ளியை ஆனா 7 செல். இது நம்ம நிறைய படிச்சிருப்போம். 7 செல்டு ஸ்ட்ரக்சர் பட் 7 செல்டு ஸ்ட்ரக்சர் வித் 8 நியூக்ளியஸ். அது என்னென்ன செல்லு? 3 மைக்ரோபேலர் இருக்கும், 3 சலாசல் இருக்கும், அந்த நடுவில் இருக்க 2 போலார் நியூக்ளியும் ஒன்னா ஃபியூஸ் ஆகி ஒரே ஒரு சென்ட்ரல் செல் ஃபார்ம் ஆகும். அப்ப எத்தனை செல் ஆகுது? 7 செல் தான் ஆகுது, ஆனா 8 நியூக்ளியஸ் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல என்னென்ன செல் டிவிஷன் நடந்திருக்கு சொல்லுங்களேன். அதாவது மெகாஸ்போர் வந்து 4 மெகாஸ்போர் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர், ஒரு மெகாஸ்போர் தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரா மாறுச்சு. மிச்சம் வந்து 3 செத்துருச்சு, ரீஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அதுல நடந்தது என்ன டிவிஷன்? அண்ட் இப்போ இந்த மெகாஸ்போர் ஃபார்ம், அதாவது இந்த எம்பிரியோசாக் ஃபார்ம் ஆகும் நடந்தது என்ன டைப் ஆஃப் செல் டிவிஷன்? நல்லா ஞாபகம் நான் சொன்ன மாதிரி இங்க வந்து செல் டிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் தான். இந்த 4 மெகாஸ்போர் ஃபார்ம் ஆனது வந்து மியாசிஸ் மூலமாக, அண்ட் ஃபர்தர் அந்த எம்பிரியோசாக் நடக்கும்போது ஃபார்ம் ஆனது வந்து 3 மைட்டாசிஸ் டிவிஷன் நடந்ததுனால. ஓகே, இந்த 3 மைக்ரோபேலர் எண்ட்ல இருக்க செல்ஸ் இருக்குன்னு சொன்னோமா, அது பாக்குறதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு? பாக்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு தெரியும். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ரஃபா அப்படியே எக்ஸாக்டா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்காது. பாக்குறதுக்கான ஒரு நம்ம ஒரு ஆங்கிள் மார்க் பண்ணோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும் அது பாக்குறதுக்கு. அண்ட் அதுலதான் நம்ம எக் அப்பேரட்டஸ் அப்படின்னு பார்க்கலாம். அந்த 3 செல்ஸ்ல நடுவுல இருக்கிறது நம்ம எக் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சைட்ல இருக்க ரெண்டையுமே நம்ம என்ன சொல்லுவோம்? சினர்ஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் அதுக்கிட்டயே நம்ம ஃபில்லிஃபார்ம் அப்பேரட்டஸ் அப்படின்னு ஒன்று பார்க்க முடியும். இங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோபேலர் எண்ட்ல பாத்தீங்கன்னா 2 கை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுதா? அதுதான் நம்ம ஃபில்லிஃபார்ம் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக இந்த ஃபில்லிஃபார்ம் அப்பேரட்டஸ் யூஸ் ஆகும் அப்படின்னா, போலன் டியூபை கரெக்டா இங்கதான் பண்ணி உள்ள போகணும் அப்படின்னு கைட் பண்றதுக்கான ரோல் தான் இந்த ஃபில்லிஃபார்ம் அப்பேரட்டஸ் மோஸ்டா பார்க்கும். இதுல வந்து போலன் டியூப் வந்து எப்போ வந்து இந்த எம்பிரியோ சாக்குள்ள வருதோ என்ட்ரி ஆன உடனே ஒரு சினர்ஜிட் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும். அண்ட் வேறஸ் அந்த போலன் டியூப் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? உள்ள இருக்க அந்த போலன் கண்டென்ட், போலன் டியூபோட கண்டென்ட்டும் இந்த கேமிட்ஸையும் ரிலீஸ் பண்ணணுமா, மேல் கேமிட்ஸையும். அப்படி ரிலீஸ் பண்ண உடனே அந்த 2வது சினர்ஜிட்ஸும் டீஜெனரேட் ஆயிடுது. அப்போ வந்து என்ன ஆகுது? போலன் டியூப் என்ட்ரி ஆன உடனேவே 2 சினர்ஜிட்ஸும் எரேஸ் ஆயிடுது. அண்ட் தென் சலாசல் நம்ம என்ன பார்த்தோம்? 3 ஆன்டிபோடல் செல்ஸ் பார்த்தோமா? அந்த ஆன்டிபோடல் செல்ஸ் தான் வந்து நம்ம வந்து எம்பிரியோ சாக்கோட வெஜிடேட்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சென்ட்ரல் செல் இருக்கிறது நம்ம இருக்கிறது, அதாவது எம்பிரியோ சாக்ல இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் செல் எது அப்படின்னு கேட்டா சென்ட்ரல் செல் தான் எம்பிரியோ சாக்கோட லார்ஜஸ்ட் செல். அண்ட் அதோட அது எப்படி ஃபார்ம் ஆச்சு? ஃபியூஷன் ஆஃப் த 2 போலார் நியூக்ளியும் ஃபியூஸ் ஆகி தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆச்சு. அந்த சினர்ஜிட்ஸ் வந்து மோஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி வந்து அது வந்து போலன் டியூபோட என்ட்ரிக்கு வந்து இந்த ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸ் கைட் பண்ணுதோ, இந்த சினர்ஜிட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஷாக் அப்சார்பரா வந்து இருக்கும். நம்ம எப்படி நம்ம வெஹிக்கிள்ஸ்ல போகும்போது ஷாக் அப்சார் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அந்த அந்த ஷாக்கை வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து ஸ்மூத் ரைடை கொடுக்குதா? ஸோ அதே மாதிரி இந்த போலன் என்ட்ரி உள்ள வரும்போது அந்த அந்த எம்பிரியோ சாக்குக்கு எந்த தீங்கும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஷாக்கை அப்சர்வ் பண்றோட ரோல் யார் பண்ணுவா அப்படின்னா சினர்ஜிட்ஸ் தான் அதில் நம்ம மேஜரா நம்ம ரோல் பிளே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ஃபெர்டிலைசேஷன் ஆகிறதுக்கான கடைசி ஸ்டெப் என்னது? பாலினேஷன். பாலினேஷன் நமக்கு என்னன்னு தெரியும். போலன் வந்து ஆந்தர்ல இருந்து ஸ்டிக்மாக்கு டிராவல் ஆகி போற அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போலன் கிரெயின் எப்பவுமே இந்த பாலினேஷன் எதுக்காக நடக்குது அப்படின்னா, போலன் கிரெயின் வந்து ஒரு இம்மொபைல் ஸ்ட்ரக்சர். அது வந்து என்னதான் கம்ப்ளீட்டான ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கான எல்லா ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அது வந்து இம்மொபைல் நேச்சரா இருக்கனால அதை வந்து ஸ்டேமன்ல இருந்து அந்த ஸ்டிக்மா கொண்டு போறதுக்கு ஒரு ஏஜென்ட் தேவைப்படுறாங்க. அதான் நம்ம பாலினேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் பாலினேஷன் மொத்தம் 2 டைப்பா இருக்கு மேஜரா. ஒன்னு செல்ஃப் பாலினேஷன், இன்னொன்னு கிராஸ் பாலினேஷன். இல்ல செல்ஃப் பாலினேஷன் என்ன அப்படின்னா, போலன் கிரெயின்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஒரே ஃபிளவருக்குள்ள, அதாவது ஒரே ஃபிளவர்ல டெவலப் ஆன ஸ்டிக்மால போலன் இது ஆந்தர்ல இருந்து ஸ்டிக்மாக்கு போறதாக இருக்கலாம், அல்லது ஜெனட்டிக்கலாக சிமிலர் ஃபிளாஸ் ஒரே ஜீனஸ் ஒரே ஸ்பீஷஸ் அந்த ஃபிளாஸ்குள்ள நடக்கிறத நம்ம செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த செல்ஃப் பாலினேஷனே மொத்தம் 2 டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கு. ஒன்னு ஆட்டோகாமி, இன்னொன்னு ஜியட்டனோகாமி. இது 2 முக்கியமான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டோகாமி பார்க்கலாம். ஆட்டோகாமி அப்படின்னா என்னது? இன்டர்செக்சுவல் ஃபிளாஸ், அதாவது ஒரே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு ஒரே பிளான்டா இருக்குல்ல, அதுல வந்து நடந்தா வந்து ஆட்டோகாமி அப்படின்னு சொல்றோம்.
இது எப்படி எதனால இந்த ஆட்டோகாமி பாசிபிளாக இருக்கு அப்படின்னா, ஆந்தரும் சரி ஸ்டிக்மாவும் சரி ரொம்ப ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும். ஸோ தட் ஆந்தர் மெச்சூர் ஆகி கரெக்டா விழுந்தாலே அது நம்ம ஸ்டிக்மால தான் விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்டோட ரோல் வந்து இங்க ரொம்ப அதிகமா தேவைப்படாது. அண்ட் ஆல்சோ என்னதான் வந்து ரெண்டுமே கிட்ட இருந்தாலும் இங்க சிங்க்ரனைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்களேன், ஸ்டிக்மா வந்து ஆந்தர் மெச்சூர் அதுக்கு முன்னாடி மெச்சூர் ஆகி ரெடியா இருக்கு அப்படின்னா என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா இங்க வந்து மைக்ரோஸ்போர் வந்து டெவலப்பே ஆகல அப்படின்னா எப்படி வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்? ஸோ நடக்காது. அதே மாதிரி ஆந்தர் முதல்ல மெச்சூர் ஆகி ஸ்டிக்மா மெச்சூர் ஆகலைன்னா என்ன ஆகும்? அது போய் கரெக்டா ஸ்டிக்மால உட்கார்ந்தாலும் ரிசப்ட் ஆகி ஒன்றும் ஆகாது. ஸோ தட் ஆந்தரும் ஸ்டிக்மாவும் ஒரே டைம்ல மெச்சூர் ஆகணும். ஸோ அந்த இதுமே இந்த ஆட்டோ கேம்ல ரொம்ப முக்கியமானது. அது இங்க நடக்கக்கூடியதுதான். அது என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோகேமி, செலஸ்டோகேமி அண்ட் பட் பாலினேஷன். ஹோமோகேமி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆந்தரும் ஸ்டிக்மாவும் தானே வளர்றது எப்படி வளரும் அப்படின்னா கிட்ட கிட்ட வந்து வளர்ந்துரும். அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு பெண்டு, லைக் இப்போ ஒரு ஆந்தர் வந்து ஹைட் கூட இருந்தால ஸ்டிக்மா ஹைட் கூட இருந்தா என்ன ஆகும்னா அதோட மவுத்துக்கிட்டே வந்து இது வர மாதிரி இப்படி வளைஞ்சு வந்து நிற்கும். சரி நீயே குடி கஷ்டப்படாத போல நீயே இதுல போட்டு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டிக்மா வந்து நிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆந்தர் போய் கரெக்டா அந்த ஸ்டிக்மா மேலேயே போய் உட்காந்துருக்கமே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஹோமோகேமி அப்படின்னு சொல்றோம். அண்ட் அதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா மிராபிளஸ் ஜலப்பா அப்படின்னு நம்ம நம்ம படிக்கும்போது ஒரு நம்ம பிளான் படிச்சிருப்போம். அதுக்கு ஒரு காமன் நேம் இருக்கு, என்னன்னு தெரியுமா? கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்களேன். மிராபிளஸ் ஜலப்பா அப்படின்ற ஒரு ஃபிளாருக்கு நம்ம ஒரு காமன் நேம் சொல்லுவோம். அதுலதான் நம்ம ஹோமோகேமியை பார்க்க முடியும். ஒரு ஹிண்ட் கூட கொடுக்குறேன். அது வந்து ஒரு நம்ம ஒரு நம்பரை வச்சு கூட அதை சொல்லுவோம் அந்த ஃபிளாரை. மிராபிளஸ் ஜலப்பா. ஓகே, மிராபிளஸ் ஜலப்பா அப்படின்னு என்னது அப்படின்னா 4 o'clock ஃபிளவர் தான் நம்ம அதை காமன் அந்த நேம் சொல்லி கூப்பிடுவோம். அதுலதான் வந்து ஆந்தரும் ஸ்டிக்மாவும் வளர்றதே தன கிட்ட கிட்ட வளரவே வளர்ந்துரும். வேற இன்னொரு டைப் தான் என்னதுன்னா செலஸ்டமோகேம். இது எப்படின்னா ஃபிளார் வந்து திறக்கவே திறக்க ஃபிளார் வந்து லைக் மெச்சூரான ஃபிளார் என்ன ஆகும்? ஆந்தசிஸ் மூலமா வந்து ஃபிளார் வந்து பெட்டல்ஸ் வந்து விரியுமா? அப்படி விரியாம மூடியே இருந்தா வந்து அங்க என்ன நடக்கும்? அதுல இருக்க அதே போலன் தான் போய் அந்த ஸ்டிக்மாவை ஃபியூஸ் பண்ணி ஸ்டிக்மால ரிசப்ட் ஆகி பாலினேஷன் நடக்கணும். ஸோ அப்படி இருக்க டைப்ல நம்ம என்ன சொல்லுவோம்? செலஸ்டமோகேம்ன்றதை அதை நம்ம சொல்லுவோம். மோஸ்டா பால்சம் டைப் ஆஃப் பிளான்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அண்ட் கடைசி டைப் தான் நமக்கு என்னது? பட் பாலினேஷன். இது என்ன அப்படின்னா ஆந்தரும் ஸ்டிக்மாவும் பட், அதாவது அந்த பட் ஸ்டேஜ்லயே மெச்சூர் ஆயிடுது. ஸோ தட் அப்ப பட் ஸ்டேஜ்ல மெச்சூரா இருக்கும்போது என்ன ஆகும்? கிட்ட கிட்ட இருக்கனால அது எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் முக்கியமாக தேவைப்படாத காரணத்தினால அங்கேயே வந்து பாலினேஷன் நடந்துருது. ஸோ ஆட்டோகேமி இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ல தான் நமக்கு நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வரதை நம்ம ஜியட்டனோகேமி அப்படின்னு சொல்றோம். இந்த ஜியட்டனோகேமி அப்படின்னா என்ன அப்படின்னா இதுவும் ஒரு கிரீக் ஆரிஜின் தான். இது ரொம்பவே நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா இல்ல கியட்டனோ அப்படின்னா நெய்பர் அப்படின்னு அர்த்தம். கேமி அப்படின்னா மேரேஜ் அப்படின்னு அர்த்தம் கிரீக் ஆரிஜின். ஸோ தட் அப்ப நெய்பர் மேரேஜ் அப்படின்னா அப்ப என்னது? நம்ம சொந்தக்காரங்க அதாவது நம்ம ஓன் வீட்டுக்குள்ள இல்ல பக்கத்து வீட்டுல நெய்பர் அந்த மாதிரி இருக்க நடுவில் இருக்க மேரேஜ் நம்ம ஜியட்டனோ கேமி அப்படின்ற வேர்டு தான் அது மீனிங்கோட அர்த்தம். இதுல எப்படி நடக்குது? போலன் கிரெயின் வந்து ஒரு ஃபிளவர்ல இருந்து இன்னொரு ஃபிளவர்ல போய் விழுந்துருது. அந்த இன்னொரு ஃபிளவர் வந்து சேம் பிளான்ட்லயும் இருக்கலாம், இல்லைன்னா வேற ஒரு பிளான்ட்லயும் நடக்கலாம். அந்த மாதிரி நடந்தா அதை நம்ம ஜியட்டனோ கேமி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம இப்ப பார்த்தது என்ன பார்த்தோம்? செல்ஃப் பாலினேஷன் பார்த்தோம். அதுக்குரிய சில அட்வான்டேஜஸ் இருக்கும், சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டே வர முடியும். அதாவது இப்போ அதுக்கு ஒரு சுப்பீரியர் கேரக்டர் இருந்துச்சுன்னா அதை நம்ம எத்தனை டிவிஷன் நடந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர முடியும் அப்படின்றது இதோட ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி ஒரே கிட்ட கிட்ட இருக்கிறதுனால போலன் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா நடந்தாலே போதும். தூரமா போய் நம்ம ஸ்டிக்மா இருந்தா தானே அதுவும் நிறைய போலன் கிரெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்பதான் போய் ஏதாவது ஒன்னாவது உட்காரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியும். கிட்ட கிட்ட இருந்தா எதுக்கு தேவை? கிட்ட தானே இருக்கு, கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணாலே போதும் இல்லை. ஸோ தட் இங்கே போலன் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலே போதும். அண்ட் போலன் கிட் நம்ம என்ன பார்த்தோம்? பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது போலன் கிட்டோட ரோல். அண்ட் அதோட தேவை இங்கே கிடையாது. அண்ட் ஆல்சோ கண்டிப்பான முறையில் சீட் ப்ரொடக்ஷன் இங்கே நடந்தே ஆகும் செல்ஃப் பாலினேஷன் ஃபிளாஸ்ட். அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புது கேரக்டர்ஸ், அதாவது ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி வர ஒரு கேரக்டர்ஸ் இங்கே வரவே வராது. அண்ட் ஆல்சோ நமக்கு தெரியும் ஒரே டைப் ஆஃப் செல்ஃப் பாலினேஷனோ நம்ம அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் நடுவிலவே வந்து நம்ம ஒரே ஃபேமிலிக்குள்ள மேரேஜ் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல வந்து வயபிலிட்டி அண்ட் விகர் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ தட் அந்த ஃபாதரா வந்து யங் ஒன்ஸ் ஃபார்ம் ஆனது ரொம்ப டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே செல்ஃப் பாலினேஷனுக்கு அதே தான். அண்ட் ஆஸ் வெல் அஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும்.
ஸோ தட் மோஸ்டா வந்து எப்பவுமே செல்ஃப் பாலினேஷன் டைப் ஆஃப் கிளாஸ் வந்து அவ்வளவா வந்து என்வரன்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகாது. அண்ட் இன்னொரு டைப் தான் வந்து கிராஸ் பாலினேஷன். இந்த கிராஸ் பாலினேஷனுக்கு இன்னொரு காமன் நேம் இருக்கு. காமன் நேமோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் வச்சுக்கோங்க. கிராஸ் பாலினேஷனோட இன்னொரு நேம் தான் வந்து ஜெனோகெனி. இது என்ன, இது ஒரு கிரீக் ஆரிஜின். இது ரெண்டா பிரிச்சுட்டு என்னன்னா, ஜெனான் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சுன்னு அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கேமஸ் அப்படின்னா மேரேஜ் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நெய்பர் கூட இல்ல, இது யாருன்னே தெரியாதவங்களோட மேரேஜ் நடந்தா அந்த மாதிரி தான் இந்த கிராஸ் பாலினேஷன். ஸோ நம்ம இந்த வேர்ட்ல இருந்தே பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாமா, ஒரு ஆந்தர் வந்து இன்னொரு சம்பந்தமே இல்லாத ஒரு இது கூட போய் ஒரு ஸ்டிக்மால போய் உட்காந்தா அதுதான் வந்து நம்ம கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்றோம். இதே போய் உட்காந்தாலுமேவும் அந்த ரெண்டு ஃபிளாருமே ஜெனட்டிக்கலா வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனா இந்த கிராஸ் பாலினேஷன் வந்து தானா நடக்காது, அதுக்கு ஏஜென்ட்ஸ் தேவை, பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ். அது என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, பயாட்டிக் ஏஜென்ட்ஸ் ஆகவும் இருக்கலாம், இல்ல ஏபயாட்டிக் ஏஜென்ட்ஸாகவும் இருக்கலாம். நமக்கு என்ன தெரியும், பயாட்டிக் அப்படின்னா லிவிங், ஏபயாட்டிக்னா நான் லிவிங். அப்ப ஏபயாட்டிக் யாரெல்லாம் இருக்கலாம், விண்டு, வாட்டர், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நமக்கு ஏபயாட்டிக்ல வந்துடும். பயாட்டிக்ல என்னென்ன வரும், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், பேட்ஸ், ஸ்னெயில்ஸ், ஈவன் ஹியூமன்ஸ்மே ஒரு பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் தான் ஒரு சில டைப் ஆஃப் ஃபிளாஸ்ல. அண்ட் ஆல்சோ இப்போ கிராஸ் பாலினேஷன் டைப்ல வந்து எப்படி நேம் வைப்பாங்க அப்படின்னா, அது எந்த ஏஜென்ட் மூலமா நடக்குதோ, அதாவது இப்போ ஒரு பீஸ் மூலமா நடந்தா அதுக்கு ஒரு பேர் இருக்கு, இன்செக்ட் மூலமா நடந்தா அதுக்கு ஒரு பேர் இருக்கு, பேர்ட்ஸ் மூலமா அந்த போலன் கிரீன் ட்ரான்ஸ்ஃபர்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த கிராஸ் பாலினேஷனுக்கு நேமே கொடுப்பாங்க. அதில் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்க பார்க்கலாம். அனிமோஃபிலி அப்படின்னா விண்டு பாலினேட்டட் ஃபிளாஸ் தான் நம்ம அனிமோஃபிலி அப்படின்னு சொல்றோம். ஹைட்ரோஃபிலினா ஹைட்ரன் தெரியும், வாட்டர். அப்போ வாட்டர் தான் பாலினேட்டிங் ஏஜென்டா இருந்தால் அதை நம்ம ஹைட்ரோஃபிலி அப்படின்னு சொல்றோம். இன்செக்ட் மூலமாக பாலினேஷன் நடந்தா அதை நம்ம என்டமோஃபிலி அப்படின்னு சொல்றோம். பேர்ட்ஸ் மூலமாக நடந்தா அதை வந்து ஆர்னித்தோஃபிலி அப்படின்னு சொல்றோம். பேட், அதாவது வவ்வால் மூலமாக நடந்தா நம்ம என்ன சொல்றோம், சிரப்டரோஃபிலி அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஸ்னெயில் மூலமாக நடந்தால் மேலகோஃபிலி அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதெல்லாமே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். ஹியூமன்ஸ் பாலினேஷன் பண்ணால் அதுக்கான டெக்னிக்கல் டேர்ம் என்ன, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம ஃபர்தர் ஸ்டெப்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் கடைசி ஸ்டெப்ஸ் நம்ம வந்துட்டோம், ஃபர்டிலைசேஷன். இந்த ஸ்டெப்ஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் ஃபார்ம் ஆன மெச்சூரான மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகிறத இந்த ஃபர்டிலைசேஷன் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த மேல் கேமெட் வந்து எக்கு கூட தானே ஃபியூஸ் ஆகணும், அது எம்ப்ரியோ சாக்குல இருந்து ஃபியூஸ் ஆகணும். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகும், ஸ்டிக்மால வந்து இந்த ரிசப்டிக்கல், அந்த நீ வந்து எங்க ஆளுதான் அப்படின்னு ரிசப்ட் ஆகி அங்க இருந்து போலன் டியூப் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம சைஃபனோகேமி அப்படின்னு சொல்றோம். இந்த டெக்னிக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க, சைஃபனோகேமி. இந்த போலன் டியூப் வந்து எப்படி அந்த ஸ்டைலுக்குள்ள டிராவல் ஆகுது, அப்படி ஸ்டிக்மாக்குள்ள அந்த பிரசன்ட் ஆகி ஸ்டைலுக்குள்ள எப்படி டிராவல் ஆகுது அப்படின்னா, அதோட சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கொரோட் பண்ணிட்டே வரும். இது எப்படி, பெக்டினேசஸும் சில ஹைட்ரோலைட்டிக் சப்ஸ்டன்ஸ் என்சைம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கனால இது ரெண்டுமே வந்து அந்த லேயரை வந்து கொரோட் ஆகிட்டு ஒரு ஹோல் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டே வரும். லைக் நம்ம ஒரு மிஷினை வச்சு ஓட்ட போற மாதிரி வந்துட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிஷின் பதில இங்க என்ன யூஸ் பண்ணுதுன்னா, ரெண்டு என்சைம்ஸ், நிறைய ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸும் பெக்டினேசஸ் அப்படின்ற இந்த என்சைம்ஸும் தான் ஸ்டைல்ல ஓட்ட போட்டு போலன் கிரெயின்ஸ் வந்து எம்ப்ரியோ சாக்கை கொண்டு வர ஒரு மேஜரா யூஸ் ஆகும். அண்ட் தென் கடைசியில இந்த இனிஷியல் growth ஆஃப் போலன் டியூப் வந்து எங்க நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னா, மற்ற எல்லாத்துக்குமே வந்து வெரி எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் வந்து நியூட்ரியன் சப்ளைஸை கொடுக்குமா, ஆனா இங்க வந்தோடனே போலன் டியூப் வந்து தன்னோட ஃபுட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த பெக்டினேஸ் என்சைம்ஸையும் மற்ற ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸையும் செக்ரேட் பண்ணி இந்த ஓட்டையை நம்ம வந்து இந்த ஹாலோ ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. அண்ட் தென் ஃபர்தர் growth எப்படி நடக்குது அப்படின்னா, ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைலோட நரிஷ்மெண்ட், அதோட இன்டியூஷனால தான் ஃபர்தர் growth ஆஃப் போலன் டியூப் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். எஸ், கரெக்ட். ஹியூமன்ஸ் பண்ணா கரெக்ட். எஸ் மேம், மேம் கரெக்ட் மேம். ஹியூமன்ஸ் பண்ணால் ஹியூமன்ஸ் மூலமாக பாலினேஷன் நடந்த என்ன டைப் அப்படின்னு கேட்டிருந்தேன், ஆந்த்ரோஃபிலி. எஸ். அண்ட் தென் இப்போ நமக்கு போலன் டியூப் ஃபார்ம் ஆயிருச்சு. எப்படி ஸ்டிக்மால உட்காந்து ரிசப்ட் ஆகி போலன் டியூப் ஃபார்ம் ஆகி ஹைட்ரோலைட்டிக் சப்ஸ்டன்ஸும் பெக்டினேஸும் போட்டு ஓட்ட போட்டு ஸ்டைல் மூலமா உள்ள வந்து போலன் வந்து எம்ப்ரியோ சாக்கை கிட்ட ரீச் பண்ணிருச்சு. ஆனா எம்ப்ரியோ சாக்குக்குள்ள எந்த வழியாக போகுது அப்படின்னு, இப்ப நம்ம வீட்டுல வந்து ரெண்டு வாசல் இருக்கலாம்ல, முன் வாசல் அண்ட் பின் வாசல், அந்த மாதிரி ரெண்டு வாசல் இருக்கலாம்ல. சோ அந்த மாதிரி போலன் டியூப் வந்து ஓவியுள்ள எந்த டைரக்ஷன்ல இருந்து வேணா உள்ள வரலாம். சோ அந்த மாதிரி எந்த டைரக்ஷன்ல இருந்து வருதுன்றதை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அது எந்தெந்த மாதிரி அப்படின்னா, மைக்ரோஃபைல் மூலமாக நடந்தா அது வந்து போரோகேமி அப்படின்னு சொல்றோம். வேற செலாசல் மூலமா, அதாவது மைக்ரோபைலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க, மைக்ரோபைலா ரீஜனுக்கு ஆப்போசிட்ல இருக்க ரீஜன் செலாசல்ல இருந்து உள்ள வந்தா அது அப்படியே அதோட பேரை அப்படியே வச்சுட்டாங்க, செலாசமோ கேமி அப்படின்னு. வேற இன்டெகுமெண்ட், அதாவது ப்ரொடெக்ஷன் கொடுக்குன்னு சொல்லாம உள்ள இருக்க எம்ப்ரியோ சாக்குக்கும் சரி நியூ செல் செல்ஸ்க்கும்
அந்த இன்டெகுமெண்ட்ஸ் மூலமாக நடந்தால் அதை நம்ம மீசோகேமி அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த ப்ரோகேமி டைப் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா மோஸ்டா லில்லி பிளான்ஸ்ல பார்க்கலாம். அண்ட் வந்து இன்டெகுமெண்ட்ஸ் மூலமாக நடந்தால் நம்ம மோஸ்ட் எங்க பார்க்கலாமா குக்குர்பிட்டிய ஃபேமிலியில நம்ம இதை மோஸ்டா பார்க்க முடியும். அண்ட் தென் இந்த போலன் என்ட்ரியை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சினர்ஜிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்ம பார்த்துருக்கோம். போலன் என்ட்ரியை யார் வந்து ஒரு வேவ் பே பண்ணுவா அப்படின்னா அந்த சினர்ஜிட்ஸோட செக்ரீஷன்ஸ் தான் வந்து ஒரு சென்சார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி இந்த ஃபிளார் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஹார்மோன் வந்து லீஃப் ப்ரீமாடியால வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுதோ, அதே மாதிரி இந்த போலன் வந்து இதுதான்ப்பா போலன் கிரெயின் உள்ள வாப்பா அப்படின்றதுக்கான அந்த சிக்னலை யார் கொடுப்பா அப்படின்னா சினர்ஜிட்ஸோட செக்ரீஷன்ஸ் தான் இந்த சிக்னலை கொடுக்குது. ஸோ இந்த சிக்னலை பார்த்த உடனே போலன் டியூப் என்ன பண்ணுது, இதுக்குள்ள அதாவது எம்பிரியோ சாக்குள்ள பெனிட்ரேட் ஆகுது. அண்ட் நம்ம ஆல்ரெடி பண்ணோம் பார்த்துருக்கோம். இந்த போலன் டியூப் ஃபர்ஸ்டே பெனிட்ரேட் ஆனா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஒரு சினர்ஜிட்ஸ் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆயிரும். அண்ட் ஃபர்தர் இந்த போலன் டியூப் பிரேக் ஆகி மேல் கேமெட்ஸ் ரிலீஸ் பண்ணா இன்னொரு சினர்ஜிட்ஸும் டிஸ்இன்டெகிரேட் ஆயிரும். அண்ட் இப்படி ரிலீஸ் ஆகிற 2 மேல் கேமெட் இருக்குல்ல, அதுல ஒரு மேல் கேமெட் வந்து நடுவில் இருக்க அந்த போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆகும். அண்ட் இன்னொரு மேல் கேமெட் வந்து எக்ஸெல்ஸோட ஃபியூஸ் ஆகும். ஸோ நமக்கு என்ன நடக்குது, டபுள் ஃபெர்டிலைசேஷன் இங்க நடக்குது. என்னது எக்கு கூட ஒரு மேல் கேமெட் ஃபியூஸ் ஆகுது, அண்ட் தென் போலார் நியூக்ளியை கூட இன்னொரு மேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகுது. ஸோ நடக்கு நம்ம என்ன சொல்றது, அதான் டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஆல்சோ நம்ம ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நம்ம வந்து டபுள் ஃபெர்டிலைசேஷன் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அதை ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம்னா, போலார் நியூக்ளியை கூட போய் ஒரு மேல் கேமெட் ஃபியூஸ் ஆச்சா, அதுக்கு மொத்தம் எத்தனை நியூக்ளியஸ், மேல் கேமெட்ஸ்க்கு ஒரு நியூக்ளியஸ், என்னதான் சென்ட்ரல் செல் ஒரு செல்லாக இருந்தாலும் அதுக்கு மொத்தம் 2 நியூக்ளியஸா, அப்போ 3 நியூக்ளியஸ் அங்க இருக்கு. அதனாலதான் டபுள் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்றத நம்ம இந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் சொல்றோம். அண்ட் இந்த எக்கோட போய் அந்த ஃபியூஸ் ஆன மேல் கேமெட்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், டிப்ளாய்ட் ஜைகோட் ப்ரொடியூஸ் பண்ணும். வேறஸ் இந்த போலார் நியூக்ளியை கூட போய் ஃபியூஸ் ஆன மேல் கேமெட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ், அதாவது பென், அதை நம்ம ஷார்ட் ஃபார்மா சொல்லுவோம். இதுதான் வந்து ஃபாதரா வந்து எண்டோஸ்போம் ரோல்ஸ் அதை பிளே பண்ணும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா நான் வச்சுக்கணும், டபுள் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன். அதுக்கான ரீசன்ஸ் நம்ம கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, எதனால வந்து டபுள் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் சொல்றோம் இருக்கு. ஸோ அதனால நான் வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ற இதை வந்து யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஒரு கேள்வி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா நவாசிச்சின் அப்படின்ற இந்த பாட்டனிஸ்ட் இந்த இயர் ஆஃப் 1898 இந்த வருஷத்துல நவாசிச்சின் அப்படின்ற இந்த பாட்டனிஸ்ட் தான் டபுள் ஃபெர்டிலைசேஷன் வந்து அந்த நடக்குது அப்படின்றது ப்ரூவ் பண்ணாரு எக்ஸ்பெரிமெண்டலா. ஓகே, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட்ஸ் வச்சு நம்ம சில பேசிக் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் கமெண்ட்ஸ்ல ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. Which of the following is the correct sequence of events during microsporogenesis? அதாவது நம்ம மைக்ரோஸ்போர் போலன் கிரெயின்ஸ் டெவலப் ஆகக்கூடிய மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ல சீக்வன்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல எது கரெக்டான சீக்வன்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ இன்டு போலன் மதர் செல், அது போலர் மதர் செல்லா மாறி அதுக்கப்புறம் மைட்டாசிஸ் நடந்து மைக்ரோஸ்போஸா மாறி அப்புறம் கேலஸ் வால் ஃபார்ம் ஆகி த்ரெட்டாட் ஃபார்மேஷன் நடக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அது கிடையாது. அடுத்தது பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போரோஜினஸ் செல்ஸ் டிஷ்யூஸ் இன்டு போலர் மதர் செல்ஸ், ஓகே. அண்ட் தென் மியாசிஸ் நடந்து மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகுதா, ஓ எஸ் கரெக்ட். அப்புறம் கேலஸ் வால் ஃபார்ம் ஆகுதா, அண்ட் தென் டெட்டாட் ஃபார்மேஷன் நடக்குதா, ஓகே. இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் நேமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இப்போ படிச்சதுக்கு ஒரு குவிக் ரீகேப் மாதிரி இதை வச்சுக்கலாம். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸோட சீக்வன்ஸை கரெக்டா சொல்லியிருக்க ஆப்ஷன் எது? எஸ் கரெக்ட் ஆன்சர், ராம்குமார் சார் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான். என்ன நம்ம பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ தான் வந்து போலர் மதர் செல்லாக மாறும். அண்ட் அந்த போலர் மதர் செல்ல இருந்து தான் மியாசிஸ் நடந்து நமக்கு வந்து மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகுது. அந்த மைக்ரோஸ்போர் தான் கேலஸ் வால் ஃபார்மேஷன் மூலமா தனித்தனியா பிரிஞ்சிருந்து பார்த்தோமா 4 டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸா. அண்ட் அந்த கேலஸ் தான் ஃபர்தரா டிஸ்இன்டெகிரேட் ஆகி நமக்கு டெட்டாட் ஃபார்மேஷன்ல வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். எஸ் கௌசல்யா மேம், அமலா மேம், மஞ்சுளா மேம், ரேணுகா பரமேஸ்வரி மேம், பாபு சார், எஸ் எல்லாருமே கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், which type of tapetum fuses to form a plasmodium and what is the primary function? அதாவது நம்ம படிக்கும்போது 2 டைப் ஆஃப் tapetum பார்த்தோமா, ஒன்னு செக்ரட்டரி tapetumனு ஒன்னு பார்த்தோம், அமீபாய்ட் tapetumனு பார்த்தோம். ஸோ அந்த 2 டைப் ஆஃப் tapetumல எது ஃபியூஸ் ஆகி பிளாஸ்மோடியம் ஃபார்ம் பண்ணணும் அண்ட் அதோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நமக்கு இதுல வந்து இந்த கொடுத்துருக்க கண்டிஷன்ல ரெண்டுல ஏதாவது ஒரு கண்டிஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் நமக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது டெபிட்டம் ஃபியூஸ் ஆகி பிளாஸ்மோடியம் ஃபார்ம் ஆகிற டைப் ஆஃப் டெபிட்டமோட பேர் என்னது? அமீபாய்ட் டெபிட்டம். ஸோ அதோட ரோல் என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க? செக்ரிட்ஸ் லிபிட்ஸ் அண்ட் கரோட்டினாய்ட்ஸா இல்ல nourishes the developing microspore mother cells? Yes sir, Ramkumar sir. Yes, correct. Kausalya ma'am, Ravi sir. Yes, அமீபாய்ட் டேபிட்டம் வந்து எப்பவுமே நம்ம டேபிட்டமோட ரோல்ல மேஜரா ரோல் என்னது? அதுக்கு ரெகுலராகவே டெவலப்பிங் மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் நரிஷ்மெண்ட்டை கொடுக்கணும். ஸோ அதோட ஃபுட் சப்ளை எல்லாமே யார் பார்த்துக்கிறா? அந்த டெபிட்டம் தான் பார்த்துக்கிறா. அண்ட் தென் இந்த கொடுத்த கண்டிஷன் என்னது? டெபிட்டம் ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகிற பிளாஸ்மோடியம் எதுல இருக்கும்? அமீபாய்ட் டைப்ல தான் இருக்கும். செக்ரேட்டரி டைப்ல இது இருக்காது. ஏன்னா நம்ம பார்த்தோமா அமீபாய்ட் டைப் இன்வேசிவா இருக்க மாதிரி எப்படி செக்ரேட் பண்ணி அந்த ஸ்போரோஜெனிஸ்டல்ஸ்க்கு நடுவில் வந்து ஊடுருவி போகுதுன்றதை பார்த்தோமா. ஸோ அது வந்து நமக்கு ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். Which type of ovule has a configuration where both the body and the embryo sacs are curved? சூப்பர். நம்ம வந்து மொத்தம் 6 டைப் ஆஃப் ஓவியல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுல வந்து எந்த ஓவியலுக்கு வந்து எம்ப்ரியோ சாக்கும் அதோட பாடியும் வந்து கர்வா இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ஆர்த்தோட்ரோபஸா, அனாட்ரோபஸா, கேம்பைலோட்ரோபஸா இல்ல ஆம்பிட்ரோபஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? கரெக்ட் ஆன்சர் என்ன? எஸ் ராம்குமார் சார், கரெக்ட் சார். எல்லா கொஸ்டினுக்கும் சார் தான் கரெக்டா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றாரு. ஆம்பிட்ரோபஸ் இந்த ஓவியூல தான் நம்ம வந்து எம்ப்ரியோ சாக்கும் சரி அதோட பாடியும் சரி கொஞ்சம் கர்வ்டா இருக்குன்னு நம்ம பார்த்தோமா. அதுதான் வந்து ஆம்பிட்ரோபஸ் டைப் ஆஃப் ஓவியூல்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which type of pollination is characterized by transfer of pollen grains from one flower to another flower on the same plant? அதாவது ஒரே பிளான்ட்ல தான் இருக்குது, அதுல இருக்க போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த பாலினேஷன் டைப் வந்து என்னது அப்படின்னு கேட்கறாங்க. ஆட்டோகேமியா, கியேட்டனோகேமியா, ஜெனோகேமியா இல்ல அனிமோஃபிலியான்னு கேட்டிருக்காங்க. ஈஸியா ஒரு ஆப்ஷன் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட முடியும். அனிமோஃபிலினா என்னது? அது வந்து பாலினேஷன் டைப்ல நம்ம பார்க்க முடியும். ஸோ அது வந்து இங்க கிடையாது. அப்போ மிச்சம் இருக்க 3 ஆப்ஷன் என்னது? ஆட்டோகேமியா, கியேட்டனோகேமியா, ஜெனோகேமியா. எலிமினேஷன் மெத்தட் மூலமா நம்ம ஆப்ஷன் டியை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ 3 ஆப்ஷன் தான் இருக்கு. அதுல என்னது? கியேட்டனோகேமியா தான் நம்ம வந்து ஒரே பிளான்ட்ல இருக்க ஃபிளார்ல இருக்க அந்த போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மாக் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அந்த டைப் ஆஃப் பாலினேஷன் நம்ம கியேட்டனோகேமியா தான் பார்க்க முடியும். அதான் நம்ம கியேட்டனோகேமின்னு சொல்லுவோம். ஓகே, 5th கொஸ்டின். Which is the role of pollen tubes vacuolization zone? அதாவது நம்ம போலன் டியூப்ல வந்து 3 ஜோன் பார்த்தோமா. டிப் ரீஜியன் பார்த்தோம், நடுவில் இருக்க நியூக்ளியர் ஜோன் பார்த்தோம், அண்ட் கடைசியில் இருக்க வேக்யூலைசேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லி நம்ம போலன் டியூப்ல மொத்தம் 3 ஜோன்ஸ் பார்த்தோம். ஸோ அதுல வேக்யூலைசேஷன் இந்த ஜோன்ல வந்து என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு கேட்கறாங்க. நியூட்ரியன் சப்ளைவை ஸ்டோர் பண்ணுதா, இல்ல கண்டெய்ன்ஸ் a tube nucleus and male gametes-ஆ, separates the older inactive cytoplasm from the active cytoplasm-ஆ இல்ல செக்ரிட்ஸ் என்சைமா அப்படின்னு கேட்கறாங்க. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி என்ன சொல்லியிருக்காங்க? அதுல வந்து டியூப் நியூக்ளியஸும் மேல் கேமெட்ஸும் வந்து பிரசண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அது எங்க பிரசண்டா இருக்கும்? நியூக்ளியர் ஜோன்ல தான் அது பிரசண்டா இருக்கும், நடுவுல இருக்கிற ஜோன்ல. ஸோ இப்போ ஆப்ஷன் பி ஆன்சரா இருக்காது. அண்ட் வேற நியூட்ரியன் ஸ்டோரேஜ் வந்து அதுல வேக்யூலைசேஷன் ஜோன்ல இருக்காது. அங்க என்ன ஆகும் அப்படின்னா கேலோஸ் பிளக் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தோமா. அந்த கேலோஸ் பிளக் தான் என்ன பண்ணுச்சு? ஆக்டிவ் சைட்டோபிளாசமையும் இன்ஆக்டிவ் சைட்டோபிளாசமையும் நடுவில் வந்து பிரிச்சு விட்டுச்சு ஒரு பிளக் ஃபார்ம் பண்ணி. ஸோ அதை வந்து நம்ம எங்க பார்க்க முடிஞ்சு? வேக்யூலைசேஷன் ஜோன்ல தான் பார்க்க முடிஞ்சு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். அண்ட் நம்ம ப்ரொஃபசர் அகாடமியில பிஜிடிஆர்பி பாட்னி எக்ஸாம்ஸ்க்கு உட்பட நம்ம 13 அதர் டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் நம்ம எக்ஸாம் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கொலீக்ஸ் வேற யாருக்குமே அட்மிஷன் தேவை அப்படின்ற அந்த டீடைல்ஸ்க்கு இந்த கீழே கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இப்போ நம்ம ஏதாவது இப்போ டிஸ்கஸ் பண்ண பார்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் ஆன்சர் போஸ்ட் பண்றேன். அண்ட் இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்? மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் பத்தி பார்த்தோம், அண்ட் அதோட சக்சஸ் பத்தி பார்த்தோம், மெகாஸ்போரோஜெனிசிஸ் ப்ராசஸ் பத்தி பார்த்தோம், அதோட சக்சஸ் பத்தி பார்த்தோம், அண்ட் ஓவியல்ஸோட டைப்ஸ் பத்தி பார்த்தோம், அண்ட் எண்டோஸ்போம் என்ன பண்ணும், அதோட ரோல் என்னன்றதை பத்தி பார்த்தோம், அண்ட் தென் கடைசியாக ஃபெர்டிலைசேஷன் பார்த்தோம். அண்ட் தென் நமக்கு எப்படி பாலினேஷன் நடக்குது, அந்த பாலினேஷன் டைப் எதை வச்சு பேஸ் பண்ணி, அந்த ஏஜென்ட்ஸை வச்சு பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி நேமிங் பண்றோன்றதை பார்த்தோம். ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணுன்னா நம்ம வந்து டெஸ்ட் இன்னைக்கு நம்ம குரூப்ல போஸ்ட் பண்ணுவோம். மறக்காம இது எல்லாருமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் நம்ம இவ்வளவு நேரம் படிச்சது எல்லாமே குயிக் ரீகேப் மாதிரி இருக்கும். இன்னும் ½ hour குள்ள நம்ம டெஸ்ட் லிங்க் அண்ட் தென் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். எல்லாரும் கண்டிப்பா மறக்காம ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸாமை அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். மறக்காம டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.
பாய்.